வணக்கம் மக்களே. வணக்கம் மக்களே. ஒரு வழியாக இந்த T20 வேர்ல்ட் கப் 2026 ஒரு முடிவுக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்லி நேற்றே ஆரம்பிச்சிருக்கணும். நேற்று வீடியோ எடுக்க முடியாத காரணத்தினால இன்னைக்கு எடுத்துட்டு இருக்கோம். ஒரு நாள் டிலேவா அகைன் வரோம். ஃபைனல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா எந்த அளவுக்கு செமிஃபைனல்ஸோட அதிகமாக இருக்கணும், நல்ல பரபரப்பாக இருக்கணும் அப்படின்னு நினைச்சோமோ அதுக்கு சற்றும் மாறாமல் அவ்வளோ பரபரப்பாக இருந்துச்சு இந்த மேட்ச். அந்த பரபரப்பான மேட்சை பற்றின ஒவ்வொரு பாலை பற்றியும் இன்னைக்கு நாங்கள் பேச போகிறோம். ஸோ இந்தியா வர்சஸ் நியூசிலாந்து ஃபைனல்ஸ் நடத்த முடிஞ்சிருக்கு. அதில் இந்தியா வெற்றிகரமாக ஜெயிச்சு அவங்களோட 3வது T20 வேர்ல்ட் கப்பை கையில் அள்ளியிருக்காங்க. ஸோ அதை பற்றி கற்றுக்கலாம் இந்த வீடியோ ஷேர் பண்ணிக்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இது லாஸ்ட் வீடியோ இருக்க போகிறது கிடையாது. இந்த T20 வேர்ல்ட் கப்புக்கு இன்னும் ஒரு வீடியோ இருக்குது. அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஓவராலாக எந்தெந்த டீம்ஸ் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, அதுலேயும் இந்தியன் டீமுக்கு என்னென்ன முக்கியமான பாசிட்டிவ் நெகட்டிவ்ஸ் இருக்குது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அந்த ஒரு வீடியோவில் தொகுத்து வழங்க போகிறோம். இதை முடிச்சுட்டு அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக நம்ம IPL குதிக்க போகிறோம். சட்டையை மாற்றுங்க. என்னது சட்டையை மாற்றுங்க? சட்டை இருக்கு சட்டை இருக்கு. அதை நான் எப்போ போடுவேன் அப்படின்னா டோர்னமெண்ட் ஃபுல்லாக போட மாட்டேன். டோர்னமெண்ட் ஜெயிச்சா மட்டும் தான் போடுவேன். ஏன்னா ஆரம்பத்திலே போட்டு அது ஜிங்ஸ் ஆகி நாஸ்தி ஆகிறதுக்கு, என் டீம் நாஸ்தி ஆகிறதுக்கு நானே வழிவகுக்க மாட்டேன். அதுக்கு தான் நான் வேற டீம் சட்டையெல்லாம் வாங்கியிருக்கேன். என் டீம் சட்டையை நான் போட மாட்டேன். இப்படி ஒரு இதுவா செலவு பண்ணி ஜிங்ஸ் வைக்கலாம் வேற டீமுக்கு. ஸோ இல்லைங்க, ஜிங்ஸ் எல்லாம் இல்லை, பிடிக்குங்க. ஸோ வெல்கம் டு அட்டி டாக்ஸ் அண்ட் ஜெஃப்ஸ் வேர்ல்டு. இந்த 2 சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா போத் சினிமா அண்ட் கிரிக்கெட்டை பற்றி பேசுவோம். 2 சேனலில் எந்த சேனலில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ உங்களோட இனிஷியல் தாட்ஸ் நீங்கள் பேசுங்க. இதில் எப்படின்னா இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு மேபி நியூசிலாண்டை பற்றி பேசிட்டு இல்லை இந்தியா பற்றி பேசலாம், இல்லை இந்தியா பேசிட்டு நியூசிலாந்து பேசலாம், எது வேணா. ஆனால் ஒரு டீம் பற்றி கம்ப்ளீட்டாக பேசிட்டு அடுத்த நியூஸ் போகலாம் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஃபஸ்ட்டு இந்தியா பற்றி பேசிடலாம், நிறையா இருக்குல்ல. நேற்று வின் பண்ணதோட நான் ஃபஸ்ட்டு திங் மைண்டில் வந்தது நிறைய ரெக்கார்ட்ஸை உடச்சிருக்கோம். ஒன்று, பேக் டு பேக் T20 வின் பண்ண முதல் டீம் நம்ம தான், ஓகேங்களா. 3வது தடவையாக T20 வேர்ல்ட் கப் வின் பண்ண ஃபஸ்ட்டு டீம் நம்ம தான். அண்டு T20 வேர்ல்ட் கப்பை ஹோம் சாயிலில் வின் பண்ண டீம் நம்ம தான். ஸோ இது அகேன் ஆமாம், அதை வேறு சொல்லிட்டு இருந்தாங்க, அகமதாபாத்தில் வின் பண்ண பிறகு அந்த டீம் என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்கடா அப்படின்ட்டு. ஐயா, அது அதுக்கு வேற ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்குது. அது சேசிங்கில் தான். அது என்னமோ ஆகிட்டு போகுது, அதை நாங்கள் பார்த்துக்கிறோம். இப்போ ஜெயிச்சதே ஹாப்பி தான். ஒன்று மேட்ச் போகிறதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் சொல்லணும். என்னென்னா, கப்பு அடித்த இந்த நேற்று பார்த்தீங்கன்னா மேட்ச் ரொம்ப ஒன் சைடாக போச்சு. ஓகே, அவங்க ட்ரை கூட பண்ணல ஜெயிக்கிறதுக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது நிறைய பேருக்கு ஒரு மாதிரி சலிப்பு தட்ட ஆரம்பிச்சிருச்சு. ஒரு மாதிரி இது அந்த ஜூன் 29 ஜூன் மாதிரி இல்லை, இல்லைனா ஒரு 11 மாதிரி இல்லை, ஒரு சாம்பியன்ஸ் ட்ராஃபி மாதிரி இல்லை அப்படின்னு. 13 சாம்பியன்ஸ் ட்ராஃபி சொல்கிறேன், அந்த மாதிரி இல்லை அப்படின்னு. ஆனால் அதுக்கு மெயின் ரீசனு 2000 ஆஸ்திரேலியா மாதிரி இருக்கணும்னு இப்போ நம்ம அப்பா காலத்துலேருந்து கிரிக்கெட் பார்க்குறவங்களுக்கு அதெல்லாம் ஒரு பயங்கர ட்ரீமு. ஓகே, அவனுங்க அந்த 2000s ஆஸ்திரேலியா பயங்கரமாக வின் பண்ணிட்டு இருந்தாங்க. ஓகே, ஒயிட் பால் டோர்னமெண்ட்னாலே அவங்க தான். இப்போ நம்ம அந்த நிலைமைக்கு வந்திருக்கோன்றது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அண்ட் இந்த நேரத்தில் அட்டென்ஷன் சீக் பண்ணுறேன்னு ஒப்பீனியனை சொல்லாதீங்க. ஓகே, வி ஆர் தி என்ன சொல்கிறது, ஒரு மாதிரி ஆண்டைஸ் ஆஃப் இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் இப்போதைக்கு. இன்டர்நேஷ்னல் டெஸ்ட் கிரிக்கெட் மட்டும் தான் லைட்டாக கொஞ்சம் இதுவாக இருக்குது. மற்றபடி ODI அண்ட் அதாவது ஒயிட் பால் கிரிக்கெட்டு பயங்கர கிங்காக. அதான் கடைசியாக நடந்த 3 டோர்னமெண்ட்லேயுமே வின்னு, ஓகேங்களா. ஸோ அதெல்லாம் ஒரு பயங்கரமான ரெக்கார்டு. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்தியா லைக் நம்ம அந்த இதில் இருக்கோன்னு ஒரு 2-3 பேர் தான் டீமில் பிடிக்காது, பட் அவங்களால தான் நம்ம இன்னும் ஜெயிச்சிருக்கோன்றது ஏன்னா இப்போ கம்பீரை போட்டு அடின்னு அடிப்பாங்க. ஓகே, கம்பீரோட ஸ்ட்ராட்டஜி வச்சு சொல்லணும்னா நடுவில் அபிஷேக் சர்மா அண்ட் கிஷன் ஓப்பனிங் சரியில்லைன்னு டக்குன்னு அங்கே ஒரு பிளானை கொண்டு சஞ்சு முன்னாடி இறக்குனதாக இருக்கட்டும், சுப்மன் கில் என்னதான் ஒரு நெக்ஸ்ட் ஃபேஸாக இருக்கிறதா இருந்தாலும் நீ ஃபார்மில் இல்லைன்னு வெளியே உட்கார வச்சதாக இருக்கட்டும். அதை ஸ்டார்டிங்கில் அவர் வரும்போதே வின்னிங் தான் என்னுடைய ஸ்ட்ராட்டஜி, வின்னிங் தான் என்னுடைய திங்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்ததுலேருந்து சாம்பியன்ஸ் ட்ராஃபி வின்னு, ஏஷியா கப் வின்னு, இப்போது T20 வேர்ல்ட் கப்பு வின்னு. ஸோ அந்த வின்னிங் மென்டாலிட்டியோடு இருக்கிறது ஆஸ்திரேலியன்ஸோட மென்டாலிட்டி அதுதான். எனக்கு டீம் செட் ஆகுது, டீம் செட் ஆகலை, எவனை வேணால் நான் இறக்கணும், நான் ஜெயிக்கணும், அந்த மென்டாலிட்டி தான் கம்பீர்ட்டு இருந்தது. கம்பீரை பர்சனலி எனக்கு சுத்தமாக பிடிக்காது. ஆனாலும் த கான்ட்ரிபியூஷன் ஹி டிட் இன் திஸ் வேர்ல்ட் கப் டக்குன்னு மாற்றினது, ஒரு மாதிரி டீமோட இது எங்கேஜாக இருக்கிறது. ஸோ அதெல்லாம் ஓவரால் பயங்கரமாக இருக்குது. ரிவ்யூவுக்கு முன்னாடி இந்தியாவோட தாட்ஸை பற்றி நீங்கள் சொல்லுங்கள்.
இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் நானுமே வந்து கம்பீரை பற்றி தான் ஆரம்பிக்கணும்னு நினச்சேன். பட் நம்ம எவ்வளோ வந்து கம்பீரை வந்துட்டு கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்கோம், பேஷ் பண்ணியிருக்கோம், போட்டு வச்சு நீங்களாம் இருக்கவே கூடாதுன்னு பேஷ் பண்ணியிருக்கோம். பட் ஆரம்பத்துலேருந்து நமக்கு தெரிஞ்ச ஒரு ஃபேக்ட் என்ன அப்படின்னா, டெஸ்ட் கிரிக்கெட்டில் ஹி இஸ் நாட், இப்பயும் பார்த்தீங்கன்னா ஹி இஸ் நாட் அப் டு த மார்க். பட் வந்து இந்த T20 கிரிக்கெட்டில் பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஸ்பெஷலிஸ்ட்டாக இருக்காரு. அவர் ஐபிஎல்ல விளையாடுறப்பையும் சரி, ஆஸ் ஒரு மென்டாராக சரி, கேப்டனாகவும் சரி, இப்பயும் சரி, ஒரு கோச்சா எல்லாத்துலேயுமே வந்து அவர் பயங்கரமாக பண்ணியிருக்காரு. T20 கிரிக்கெட்டில் அது வந்து எல்லாத்தையும் கரைச்சி குடிச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி இருக்கும். நம்ம எதனால் கிரிட்டிசைஸ் பண்ணோம் அப்படின்னா, நிறைய சேஞ்சஸ் நடந்துகிட்டே இருந்துச்சு. ஒரு கன்சிஸ்டன்சி இல்லாத மாதிரி இருந்துச்சு. யாருமே வந்து ஓகேடா நீ இந்தியாவுக்காக நீ கண்டிப்பாக நீ இருப்ப, நீ தான் இந்தியாவுக்காக ஜெயிச்சு கொடுக்கணுன்ற மாதிரி ஒரு ஃபீலிங் இல்லாமல் இருந்துச்சு. ஆனால் அந்த கடைசி ஒரு 3 மேட்ச் இந்த ஃபீலிங் வந்து சஞ்சு சாம்சன் ஒரு பர்சன்னால, அவருக்கு நீங்கள் கொடுத்த சான்சஸ்னால, அந்த சான்சஸ் அவர் யூஸ் பண்ண விதத்தினால, அது எல்லாமே அந்த ஒரு ஃபீலிங் வந்துட்டு ஃபுல்ஃபில் ஆன மாதிரி இருக்குது. சஞ்சு சாம்சனாக இருக்கட்டும், இன்னொரு பக்கம் இஷன் கிஷனாக இருக்கட்டும், எங்கேயோ இருந்தார் இஷன் கிஷன், கண்ணுக்கே தெரியாமல் அவ்வளோதான் நீ டீம்லேயே கிடையாது இதுக்கப்புறம். இன்னும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரிஷப் பண்ட் இருக்கான், அதுக்கப்புறம் கேஎல் ராகுல் இருக்கான் விக்கெட் கீப்பரில், இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. இஷன் கிஷன்லாம் வாய்ப்பே இல்லைன்னு இருக்கப்போ இஷன் கிஷனுக்கு டொமஸ்டிக்லேருந்து பெர்ஃபார்மன்ஸை வச்சு ஒரு சான்ஸ் கொடுத்து, ஸோ அவருக்கு வந்து ஒரு ரெடம்ஷன் ஆகுமே கொடுத்து, திலக் நீங்கள் சொன்னீங்க நிறைய சேஞ்சஸ்லாம் நடந்துச்சு, டீமுக்கு ஏற்ற மாதிரி அடாப்ட் பண்ணாங்க அப்படின்னு. திலக் வர்மா வந்துட்டு நம்பர் 3லேருந்து நம்பர் 5 நம்பர் 6க்கு இறக்கி அவர் அதுக்கு அடாப்ட் பண்ண விதமாக இருக்கட்டும், தூபே வந்துட்டு ஒரு ஆல்ரவுண்டராக டெவலப் பண்ண விதமாக இருக்கட்டும். ஏன்னா சிஎஸ்கே இருக்கிறப்போ தூபேக்கு வந்து பவுலிங்கே கொடுக்க மாட்டாங்க, அவர் வந்து ஒரு ஸ்பின் ஹிட்டராக மட்டும்தான் வச்சிருந்தாங்க. ஆனால் இங்கே வந்து அவருக்கு ஒரு ஓவர் 2 ஓவர் கொடுத்து அஃப்கோர்ஸ் 20 ரன் போறாரு. பட் என்னாலே பவுலிங் போட முடியும், அதாவது ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்குன்னு காமிச்ச ஒரு விதமா இருக்கட்டும். இந்த மாதிரி நிறைய பாசிட்டிவ்ஸ். ஹர்ஷித் ராணா பவுலிங்ல பாத்தீங்கன்னா ஹர்ஷித் ராணாவை வெளியே தூக்கிட்டு சிராஜ் வர ஒரு ஆளை உள்ளார கொண்டு வந்ததா இருக்கட்டும், ஹர்ஷதீப்க்கு வந்துட்டு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்ததா இருக்கட்டும். ஸோ ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஹர்ஷதீப்லாம் வந்து என்னடா ஹர்ஷதீப்லாம் இருக்க மாட்டான்டா, இவன் ஹர்ஷித் ராணா தான் எப்படி கொண்டு வருவாங்க. ஹர்ஷதீப் வந்து சும்மா ஒரு சீரீஸ்ல வந்து 3வது மேட்ச் இல்லை 5வது மேட்ச் தான் சான்ஸ் கொடுப்பாங்க. அதில் வந்து அவன் ஒரு 40 ரன் 50 ரன் வந்து 4 ஓவரில் கொடுப்பான், அவ்வளோதான் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணலன்னு தூக்கிடுவாங்க. இப்படி தான் நினச்சிட்டு இருந்தோம். ஹர்ஷதீப் வந்துட்டு ஒரு மெயின் பேஸ் போலராக வந்து கொண்டு வந்து ஹர்ஷதீப் அண்ட் பும்ரா அண்ட் இது 2 காம்பவும் பயங்கரமாக இது பண்ணாங்க. எல்லாமே இந்த மாதிரி கம்பீர் பண்ணது எல்லாமே ஆல்மோஸ்ட் எல்லாமே கரெக்டாக நடந்துச்சு. அதனால தான் இந்த கப்பையும் தூக்குறாங்க. நல்லா இருந்துச்சு. அந்த இந்தியா ஜெயிக்கிறோம் பார்த்தீங்கன்னா, அதான் நீங்கள் சொன்னது வந்து ஒன் சைடாக போனது வந்து எல்லாருக்கும் போர் அடிக்குது அப்படின்னா அதுக்கு நம்ம காரணம் கிடையாது, அதுக்கு ஆப்போனண்ட் ஒழுங்காக விளையாடணும். இங்கிலாந்து எந்த அளவுக்கு டஃப் கொடுத்தான், அந்த மேட்ச் யாராவது போர் அடிக்குதுன்னு சொன்னோமா? இல்லை, கடைசி பால் வரைக்கும் உட்காந்து பார்த்தோம். சரி அடிச்சிடுவானோ உட்காந்து பார்த்தோம். ஆனால் இந்த இதில் வந்து நியூசிலாந்து வந்து சச் அ பேத்தட்டிக் டிஸ்பிளே ஆஃப் ஹவு டு பிளே கிரிக்கெட்ன்றதை வந்து நியூசிலாந்து இன்னைக்கு காமிச்சாங்க. அது நம்ம செகண்ட் ஹாஃபில் வருவோம். ஸோ இதுதான் வந்து என்னோட ஓவரால் வந்து கருத்து. மற்றபடி ஐ எம் வெரி ஹாப்பி ஃபார் போத் இந்தியா அண்ட் சஞ்சு சாம்சன். அவருடைய முகத்தில் இந்த சிரிப்பாக இருக்கட்டும், அவர் அந்த ஃபோட்டோஸ்லாம் கிளிக் பண்ண விதமாக இருக்கட்டும், இந்த வீடியோஸ்லாம் நான் பார்க்குறப்போ பயங்கர ஒரு ஹார்ட் வார்மிங்காக இருந்துச்சு. ஸோ இதுதான் வந்து ஓவரால் கருத்து. இதில் நீங்கள் வந்து இப்போது ரிவ்யூ ஒரு பிளேயரையும் எப்படி ஃபார்ம் பண்ணாங்க? ஆப்வியஸ்லி பிளேயர் ஆஃப் த டோர்னமெண்ட்டை பற்றி பேசி தான் ஆகணும். சஞ்சு, ரிடம்ஷன், சாம்சன் என்ன ஒரு டேர்ன் அவுட் அவருக்கு இந்த ஒரு கடைசி அதாவது அவருடைய ஹிஸ்ட்ரியை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, இப்போது நிறைய வேர்ல்ட் கப் வரலாம், ஆனால் குவார்ட்டர் ஃபைனல், செமிஃபைனல், ஃபைனல் 3த்துலேயும் ஒருத்தன் அடித்து ஒரு டீமை வின் பண்ணி வச்சுருக்கான்ற இந்த ஒரு பேர் ஒரு சால்டாக நெக்ஸ்ட் ஒரு 10 இயர்ஸ்க்கு நிற்கும். எப்படி நம்ம 2016 விராட் கோலி வந்து அந்த ரொம்ப கஷ்டப்பட்டார் அந்த வேர்ல்ட் கப்பில் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது வந்து ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவோம். ஏன்னா அவர் முடிச்சுட்டு பேசின டயலாக் தான், லைக் நிறைய டெக்கேட்ஸ்லாம் அப்படியே வார கணக்கில் போயிடும், ஆனால் சில வாரம் டெக்கேட்ஸ் கணக்கில் நிற்கும் அப்படின்ட்டு. அது எக்ஸாக்ட்லி அந்த மனுஷனுக்கு வந்து இன்னைக்கு வாங்கி கொடுத்த பேர் தான். அதாவது பர்ஃபெக்ட் டைம் அவர் வெயிட் பண்ணாரு, பர்ஃபெக்ட் டைம் அவருக்கு அமைஞ்சுது. அவருமே ஒரு இது வந்து நான் லக்குன்னு தான் சொல்ல மாட்டேன், கண்டிப்பா பயங்கர பேட்டிங் டிஸ்பிளே தான். இப்போ வந்து அபிஷேக் அதான் ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து அந்த வெஸ்ட் இண்டீஸ் கூட எப்படி கியரை ஸ்விட்ச் பண்ணாரோ, ஒரு எண்டில் விக்கெட் விழுது நான் நிற்கிறேன் அப்படின்னு. நேற்று பார்த்தீங்கன்னா என்னதான் அபிஷேக்கு வந்து ஒரு லேம்லைட் கிடைச்சிது, அபிஷேக் பயங்கரமாக அடிச்சிருந்தாலும் அவர் வெயிட் பண்ணார். அபிஷேக் போன பிறகுதான் அவர் அடிக்க ஆரம்பிச்சாரு. ஸோ அது வந்து கிஷன் வந்தப்போவும் கிஷன் அடிக்க விடாம இவர் கொஞ்சம் அடிச்சு கிஷனுக்கு கான்ஃபிடன்ஸ் கொடுத்து கிஷன் அப்புறம் அடிச்சாரு. ஸோ எங்கெல்லாம் அடாப்ட் பண்ண முடியுமோ எல்லா இடத்துலையும் அடாப்ட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி பெர்ஃபார்ம் பண்ணதுன்னா பிளேயர் ஆஃப் த டோர்னமெண்ட் கொடுத்ததெல்லாம் நான் வந்து அந்த மனுஷனோட ரிடம்ஷனுக்காகவே நான் ரொம்ப ஹாப்பி. ஏன்னா ஒரு டைமில் இப்போ ஆர்ஆர் மேனேஜ்மெண்ட்டில் பிரச்சனை வந்தது, இந்தியன் டீமில் ஆன் அண்ட் ஆஃப் நிறைய இடத்துல ஆன் அண்ட் ஆஃப் இருந்தார். இப்போ சான்ஸ் கிடச்சிது பர்ஃபார்ம் பண்ணல, சான்ஸ் கிடச்சிது பர்ஃபார்ம் பண்ணல. அந்த 5 T20 அகேன்ஸ்ட் நியூசிலாண்டுலுமே 46 ரன் தான் அடிச்சிருந்தார். ஸோ கன்ஃபார்ம் பேக்கப் ஓப்பனர் தான் அப்படின்னு யோசிச்சும் போது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிளிக் ஆச்சு, அதை வந்து பர்ஃபெக்டாக யூஸ் பண்ணார். அது வந்து எனக்கு இந்த லக்குன்றதை தாண்டி ஐ கால் இட் லைக் யூனிவர்ஸ் காலிங்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம வந்து
நம்ம ஒரு யூனிவர்ஸ் காலிங் சொல்லுவாங்க, இல்லைன்னா மேனிஃபெஸ்டேஷன் சொல்லுவாங்க. அதாவது ஒன்று நினைச்சு நம்ம ஒரு விஷயம் ஒரு காலடி எடுத்து வச்சோம் அப்படின்னா ஒரு பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் மாதிரி, நம்ம இப்போ ஒரு காலடி எடுத்து வைக்கிறோம் அப்படின்னா அது வந்து அப்படியே அது வந்து பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் மாதிரி, அப்படி செயின் எஃபெக்ட் மாதிரி வந்து ஒருத்தரா அப்படி கிளிக் ஆகி எங்கேயோ நடக்க வேண்டிய ஒன்று மாறி அது நமக்கு வரும்ன்ற மாதிரி. ஏன்னா என் லைஃப்ல பர்சனலாக அது நடந்திருக்குது. ஸோ அப்படி இருக்கிறப்போ அப்படிதான் எனக்கு சஞ்சு சாம்சன் வந்துட்டு கிட்டத்தட்ட லாஸ்ட் ஒரு டெக்கேடா வந்து ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தாரு. அவருக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா தோனி இருந்தாரு, தோனிக்கு அப்புறம் வந்து தினேஷ் கார்த்திக் வந்தாரு, தினேஷ் கார்த்திக் அப்புறம் ரிஷப் பண்ட், KL ராகுல், இஷன் கிஷன் எல்லாருமே வந்து போய்கிட்டே இருந்தாங்க. இவர் வந்து கெப்ட் ஆன் ட்ரையிங். IPL மட்டும்தான் அவருக்கு ஒரே சான்ஸ் அவருடைய திறமை என்னன்றதை ஷோ பண்றதுக்கு. கேப்டனா இருந்து ஓரளவுக்கு நல்லா பண்ணியிருந்தாரு, பேட்ஸ்மேனா இருந்து ஓரளவுக்கு நல்லா பண்ணியிருந்தாரு. இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல அந்த சவுத் ஆப்பிரிக்கா கூட அடிச்ச அந்த ஒரு 200 தான் அவருக்கு வந்து பயங்கரமா நின்று பேசிச்சு. அதுக்கப்புறம் தான் வந்து ஓகே இவர் வரணும்ப்பான்னு சொல்லி எல்லாம் பேசிட்டே இருந்தாங்க. அவர் வந்து அந்த வேர்ல்டு கப்ல வந்து டிராப் பண்ணப்பட்டு அதுக்கப்புறம் அபிஷேக் சர்மா வந்து ஃபார்ம்ல இல்லாம இருக்கிற மாதிரி இருந்து, இல்ல அவர் எப்ப பார்த்தாலும் வந்து ஆஃப் ஸ்பின்னருக்கு அடி வாங்கிட்டே இருக்காரு அப்படின்றதுக்காக சஞ்சு சாம்சன் உடால கொண்டு வந்து அங்க இருந்து, அதுவும் முக்கியமான மேட்ச்ல வெஸ்ட் இண்டீஸ் மேட்ச்ல ஒரு குவார்டர் ஃபைனல்ஸ் மாதிரி ஒரு மேட்ச்ல வந்து அவர் பெர்ஃபார்ம் பண்ணதெல்லாம் வந்துட்டு நத்திங் பட் அது அந்த அந்த யூனிவர்ஸ் முடிவு பண்ணிடுச்சு. இவனுக்கு கொடுத்துடணும், இவனுக்கு இதுக்கு மேலே இவனுக்கு ட்ரை பண்ணது போதும், இவன் வந்து இதுக்கு கஷ்டப்பட்டது போதும், கொடுத்துடணும் முடிவு பண்ண மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ இது வந்து பர்சனலா எல்லாருக்குமே வந்து சரி அவன் ஜெயிச்சிட்டான், 10 வருஷமா கஷ்டப்பட்டு அவன் ஜெயிச்சிருக்கான், நம்மளும் ஒரு நாள் ஜெயிப்போன்ற மாதிரி எனக்கு பர்சனலா அப்படிதான் தோணுச்சு. மேபி எல்லாருக்குமே அப்படிதான் தோணு இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா ஒரு ஹோப் தான் இருந்திருக்கும். அடுத்தது இந்த சஞ்சு சாம்சனை பத்தி பேசுறதுக்கு அப்புறம் நான் கண்டிப்பா ஒரு ஆளை பத்தி பேசிட்டு நான் அதுக்கப்புறம் தான் போயானோ, அபிஷேக் சர்மா வந்து கட்ட கடைசியா மாமா எப்படியோ வந்து அந்த பணத்தை திருடிட்டான் மாமான்ற மாதிரி எப்படியோ வந்து ஒரு பெரிய மேட்ச்ல ஃபைனல்ஸ்ல வந்து நம்ம சொல்லலாம் ஓகே அவருக்கு வந்து ஒழுங்கா பிளான் வந்து போடல, ஒழுங்கா அதற்கான வந்து ஆப்போனன்ட் பவுலர் வந்து ஒழுங்கா இல்லைன்னு. பட் ஸ்டில் ஹி யூஸ் தட். அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கிடைக்குதுன்றப்போ அதையுமே யூஸ் பண்ணாம வந்தா இந்த போட்டு கேள்வி வச்சிருப்போம். ஆனா அந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கிட்டு தைரியமா சரி ஓகே இதுதான் ஒரு ஃபைனல் மேட்ச், இதுக்கு மேல என்னால வந்து தயங்கிலாம் இது பண்ண முடியாது, நான் ஆடுறேன், என் கேம் ஆடுறேன், அவுட் ஆனா பரவாயில்ல அப்படின்ற மாதிரி ஹி வென்ட் ஃபார் தோஸ் ஷாட்ஸ். அவருக்கு என்ன ஆடணும்னு தோணுதோ அதை ஆடினாரு. அது குவிக் ஃபயர் 18 பால் 50 என்னமோ அடிச்சாரு. அது பயங்கரமான ஒரு இம்பாக்ட், ஃபாஸ்டஸ்ட் 50 இந்த வேர்ல்ட் கப்ல. அதுதான் வந்து இப்போ இந்த 250 சம்திங் ஸ்கோருக்கு போய் நிக்க வச்சதுக்கு ஒரு முக்கியமான காரணமா இருந்துச்சு. ஸோ அபிஷேக் சர்மா வெல் டன். எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச்ல ஆடாம இருந்தாருன்னா இஷன் கிஷன் அண்ட் சஞ்சு சாம்சன் தான் வந்து கண்டினியூ பண்ணிருப்பாங்க ஓப்பனிங் ஃபேரா, தப்பிச்சிட்டாரு. ஸோ அபிஷேக் சர்மா வெல் டன், ஃபைனல் நல்லாவே வந்து விளையாண்டுருக்காரு. ஆனஸ்ட்லி அந்த அபிஷேக் சர்மா பாயிண்ட் ஆட் பண்றது தான். ஏன்னா வந்து லைக் கழுவி ஊத்துறதுனா நம்ம ஃபர்ஸ்ட்டாக நிற்போம், அதே நேரத்தில் அப்ரிஷியேட்டும் பண்ணி தான் ஆகணும். ஆனால் வந்து அவருக்கு அகைன் நீங்கள் சொன்ன பாயிண்ட் தான், ராங் லைனில் போட்டாங்க, அவருக்கு வந்து ஒழுங்காக ப்ராப்பராக பவுலிங் போடல. என்னதான் இருந்தாலுமே ஹி யூஸ்ட் இஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா ஒரு ஒரு பால்லாம் வந்து த்ரூ த கவர்ஸ் மேலே அடிப்பார். அதெல்லாம் வந்து இன்ஃபார்ம் பேட்ஸ்மேனால தான் முடியும். பட் லைக் அவரோட ஃபார்மை கன்சிடர் பண்ணாமல் அவர் கேலிபரை வச்சு மட்டும் பர்ஃபார்ம் பண்ணார். அண்ட் இந்த T20 வேர்ல்ட் கப்பில் ஃபாஸ்டஸ்ட் 50. ஸோ இதான் சொல்கிறேன்ல, ஹீ இஸ் அ பேட்ஸ்மேன் ஹூ கெட்ஸ் லைக் என்ன சொல்கிறது, ஒரு ஃபார்ம் அவருக்கு ஒரு மேட்ரு இல்லை, ஓகேங்களா. ஒரு ஒன் மேட்ச் தான் அவருக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் அகேன் அந்த ஸ்பாட்டை ரீகெயின் பண்ணுறதுக்கு. ஸோ அவருடைய நேற்று அவர் ஃபயர் பண்ணதும் நல்லா இருந்துச்சு. ஏன்னா எல்லா மேட்ச்லையும் அவருக்கும் புரிஞ்சுது நம்ம சஞ்சுவுக்கே ப்ரெஷர் போட்டு போயிடுறோம், சஞ்சுவுக்கும் ப்ரெஷர் போடுறோம், கிஷனுக்கும் ப்ரெஷர் போடுறோம். ஸோ அப்படி இருக்கும்போது ஹீ ஸ்டுட் தேர், ஹி அனலைஸ்ட். ஏன்னா ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு ஓவர் 2 ஓவர் பார்த்தாரு, அதுக்கப்புறம் 3வது ஓவரில் தான் அடிக்க ஆரம்பிச்சாரு. ஸோ இட் வாஸ் லிட்ரலி வெரி வெரி குட் பேட். அது கிளென் பிலிப்ஸ்க்கு வந்து விக்கெட் கொடுக்கூடாது முடிவு பண்ணிட்டாரு. இருக்க ஒரே ஒரு ஆஃப் ஸ்பின்னர் அந்த ஆள் மட்டும்தான், அவனுக்கு விக்கெட்டை கொடுக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டாரு. அதுதான் நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டு இருந்தது. அதுதான் தம்பி நீ நெகோசியேட் பண்ணினா உனக்கு ஜாலி தான் அப்படின்ற மாதிரி. எக்ஸாக்ட்லி அதே நீ பேட்டில் வின் பண்ணது அர்த்தம். நீ அவரை வந்து நீ நெகோசியேட் பண்ணிட்டேனாலே நீ அந்த பேட்டில் வின். இட்ஸ் நாட் லைக் நீ அவனை 20 ரன் 25 ரன் அடிச்சாதான் நீ அந்த பேட்டில் ஜெயிப்பேன்லாம் கிடையாது. நீ அவரை நெகோஷியேட் பண்ணி அந்த ஓவரை தள்ளிட்டேன்னா அதுக்கப்புறம் உனக்கு ஃபுல்லாக ஃபாஸ்ட் பவுலர்ஸ் தான். அதுவும் அகமதாபாத் ட்ராக்ல ஃபாஸ்ட் பவுலர்ஸ்லாம் வந்து லிட்ரலி ஸ்வீட் சாப்பிட்ற மாதிரி அவருக்கு. ஸோ ஹீ லிட்ரலி யூஸ்ட் தி ஆப்பர்ச்சுனிட்டி. அண்டு அகைன் அவருக்கும் வந்து உனக்கும் ஹாப்பிடா மகனே அப்படின்ற மாதிரி. ஸோ இது ஒரு பக்கம் அபிஷேக் சர்மா இருக்கிறப்போ அப்படியே அடுத்த பிளேயர் நம்பர் 3, அதாவது திலக் வர்மா இருந்தார். அவர்கிட்ட என்ன எதிர்பார்க்கப்பட்டுச்சோ அதை விட டபுள் மடங்காக பண்ணது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட பாக்கெட் டைனமோ இஷன் கிஷன். அவரோட ஸ்கோர்ஸ் பார்த்தி, அதாவது இப்போ சாம்சன், அபிஷேக் சர்மா, பும்ரா, இந்த மாதிரி ஹர்திக் பாண்டியா இந்த மாதிரியான ஆட்கள்லாம் பார்த்துட்டு இவரை வந்து மறந்துடுவோம். இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த குவிக் டக்குன்னு அந்த சாம்சன் அபிஷேக் கொடுக்குற இந்த ஒரு மொமெண்டத்தை அடுத்தது ஆளுக்கு பாஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பார். அவ்வளோ வேலை அதுதான். டக்குன்னு 20 பாலுக்கு 45, ஒரு 18 பாலுக்கு 35 இப்படின்னு சொல்லி அடிச்சு முடிச்சு அவருக்கு போயிட்டே இருப்பாரு. ஸோ ஒரு பெரிய 100ஓ பெரிய 50ஓலாம் அடிக்கலாம். ஆனால் இந்த மேட்ச்ல இருந்து அடிச்சிருந்தாரு. ஸோ அவர் பார்த்தீங்கன்னா ஸ்கோர்ஸ் பார்த்தீங்கன்னா யூஎஸ் அப்படியே ஒருன்னா பார்க்குறேன், 16 பாலுக்கு 20, 24 பாலுக்கு 61, 40 பாலுக்கு 77,
அதுக்கப்புறம் 7 பாலுக்கு 18, 24 பாலுக்கு 38, 6 பாலுக்கு 10, 18 பாலுக்கு 39, லாஸ்ட் மேட்ச்ல 25 பாலுக்கு 54. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வெரி 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 வேல்யூபிள் ரன்ஸ் இன்னும் T20ல பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஸ்பின்னர்ஸ் அடிக்க விதமாக இருக்கட்டும், அதாவது அந்த 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 பேட் ஸ்விங் இஷான் கிஷன் ஆடுறப்போ ஒரு சில இந்த மோஸ்ட்லி லெஃப்ட் ஹேண்டர்ஸ் ஆடுறதை பார்க்கறதுக்கே ரொம்ப அழகா இருக்கும். அது எந்த அவங்க எப்படிப்பட்ட பிளேயர்ஸாக இருக்கலாம், அது அக்ரெசிவ் பிளேயர்ஸாக இருக்கட்டும், இல்லை வந்து ஸ்லோவாக வந்து கன்சல்டேட் பண்ணி ஆடுற பிளேயர்ஸாக இருக்கலாம், எப்படி வேணா இருக்கலாம். ஆனால் அவங்க ஆடுறத பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு யுவராஜ் சிங்ல இருந்து ஒரு திலக் வர்மால இருந்து சுரேஷ் ரெய்னால இந்த மாதிரி ஆட்கள் நிறைய சொல்லலாம். அந்த மாதிரி இஷான் கிஷன் ஆடுறத பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி அப்படியே பரபரன்னு வெட்டிச்சு தள்ளுறாரு அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. சூப்பராக விளையாண்டாரு. அதுவும் நேற்று எடுத்த அந்த ஒரு கேட்ச் ஹி கைண்ட் ஆஃப் டிட் அண்ட் அக்ஷர் பட்டேல் செமிஃபைனல்ஸ்ல என்ன அக்ஷர் பட்டேல் பண்ணாரோ இந்த டைம் பார்த்தீங்கன்னா ஒரு கட்ட ஓடி வந்து பாஞ்சு ஒரு கேட்சை பிடிச்சாரு. சூப்பராக இருந்துச்சு. அதெல்லாம் ஃபீல்டிங்லையும் சரி பேட்டிங்லையும் சரி அவருக்கு என்ன ரோலை கொடுத்தாங்களோ அடிச்சு நொறுக்கி தள்ளிட்டு போயிட்டே இருந்தாரு. வெரி வெல் டன் இஷான் கிஷன். அண்ட் நெக்ஸ்ட் பிளேயர் பார்க்கணுன்னா எனக்கு தெரிஞ்சு நான் இந்த என்னோட வீடியோலையும் சொல்லியிருந்தேன், 2 சைலண்ட் கார்டியன்ஸ் தான் த்ரூ அவுட் த டோர்னமெண்ட். ஒன்று சிவம் துபே, ஒன்று அக்ஷர் பட்டேல். எனக்கு ரெக்கக்னேஷன் கிடைக்குதோ இல்லையோ, எனக்கு அந்த மேன் ஆஃப் த மேட்ச், பிளேயர் ஆஃப் த மேட்ச் இல்லை டீமில் கிடைக்கும், என்னோட பார்ட்டை நான் கரெக்டாக பண்ணிட்டு போயிடுவேன். கடைசியில் தூபே அடித்த அந்த 8 பால் 23 தான் வந்து நம்மளை அந்த ஸ்கோர் வச்சுது. ஆமாம், ஓகேங்களா? ஏன்னா ஒரு டைமில் கிஷனும் அவுட்டு சஞ்சுவும் அவுட் ஆன பிறகு மேட்ச் கொஞ்சம் ஸ்லோவாச்சு. அண்ட் நம்ம 250 மார்க்கை ரீச் பண்ணுது லாஸ்ட் ஓவரில் அந்த அடிச்சதுனா சிவம் துபே 1. அக்ஷர் பட்டேலை பார்த்தீங்கன்னா மேட்சுக்கு மேட்ச் அந்த பர்ஃபார்மன்ஸ். அது இப்போ நேற்று மேட்ச்சில் 3 விக்கெட்டு, போன மேட்ச்சில் முக்கியமான டேம் பேண்டன் விக்கெட்டு. ஸோ வேர்எவர் ஹி கெட்ஸ் த சான்ஸ் ஹி ப்ரூவ்ஸ். ஜிம்பாப்வே மேட்ச்சில் ஓப்பனிங் பிரேக் த்ரூ சென்னையில். ஸோ இவங்க 2 பேர் வந்து எங்கெல்லாம் எனக்கு அந்த ஸ்பேஸ் கிடைக்குதோ நான் பர்ஃபார்ம் பண்ணுவேன். ஆனால் எனக்கு ரெக்கக்னேஷன் தேவையில்லை. நீங்கள் அக்ஷர் சொல்லணும்னா போன T20 வேர்ல்ட் கப் ஃபைனலோட நாக்கு கோலி கூட அதெல்லாம் பயங்கரமாக இருந்தது. ஸோ தே ஆர் லிட்டரலி பெர்ஃபார்மிங் அந்த கிளச் பிளேயர்னு சொல்லுவாங்கல்ல, நமக்கு வந்து ரெகக்னேஷன் கிடைக்கல அது ரெண்டாவது. என் டீமுக்காக நான் பெர்ஃபார்ம் பண்ணுவேன். ஸ்கோர் கார்டு பார்க்குறவன் என்னுடைய இதை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். மேட்ச் மொமெண்ட்டில் நேற்று சிவம் துபே அடித்ததோ இல்லை ஜஸ்பிரீத் பும்ரா அந்த பக்கம் ஃபயர் பண்ணதுனால அக்ஷர் பட்டேலோடைய அந்த இது தெரியலனாலுமே தே வர் டூயிங் தர் பெஸ்ட். அதுலேயும் அவர் ஸ்டாட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் மேட்ச்ல 24 ரன் 2 விக்கெட்டு, 20க்கு 2, 29க்கு 2, 35க்கு 1, 35க்கு திரும்பவும் 35க்கு 1, லாஸ்ட் மேட்ச்ல 27க்கு 3, 35க்கு மேலே போவே இல்லை. அதாவது கடைசி ஒரு 3-4 மேட்ச்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பயங்கர பேட்டிங் பிச்சா இருந்துச்சு, வச்சு அடிச்சு நொறுக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 3 விக்கெட் 2 விக்கெட் எடுத்துருக்காரு. அதில் அவரோட ஃபுல் கோட்டாவே முடிச்சிருக்க மாட்டார். ஃபுல் கோட்டா முடிச்சிருந்தா இன்னும் ஒரு 2 விக்கெட் சேர்த்து எடுத்துருக்கலாம். அந்த மாதிரி ஒரு அக்ஷர் பட்டேல் வந்து பயங்கரமான ஒரு பவுலிங் ஒன்று போட்டிருந்தாரு. அதுலேயும் அவருடைய அந்த ஸ்டம்ப் டு ஸ்டம்ப், அதாவது அக்ஷர் பட்டேலுக்கு நமக்கு எப்பவுமே தெரியும் பயங்கரமா டர்ன்லாம் ஆகாது. ஒரு 22 டிகிரி டர்ன் 42 டிகிரி டர்ன்லாம் ஆகாது. ஸ்லைட் டர்ன் கிடைக்கலாம், ஆனால் ஃபுல்லாக ஸ்டம்ப் டு ஸ்டம்ப் போட்டுட்டே இருப்பாரு. நீ வந்து அவர் அக்ராஸ் ஆட போனீங்கன்னா கண்டிப்பாக நீ அவுட் ஆயிடுவேன். ஹிட் ஆர் மிஸ்ல தான் நீ விட்டினா கரெக்டாக ஸ்டம்பில் அடிக்கின்ற மாதிரி தான் நேற்றும் அப்படிதான் வந்து சொல்லி வச்சு ஃபீல்டரை வந்து லாங் ஆண்ட நிற்க வச்சு போட்டாரு. அப்படிதான் ஃபீல்டரான விக்கெட் எடுத்தாரு. அங்கேயே மேட்ச் முடிஞ்சு. அவர் அந்த ஓப்பனிங் வந்து தைரியமா அதுவும் பவர் பிளேல வந்து போட்டு விக்கெட் எடுக்கிற அளவுக்கு ஹி இஸ் கேப்பபிள், ஹி இஸ் தட் பிரேவ். அதுலேயும் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி தான் அந்த ப்ரெஷர் சுச்சுவேஷனில் எல்லா டோர்னமெண்ட்லையும் ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஸோ இதுக்கப்புறம்லாம் அண்டர் ரேட்டட்லாம் கிடையாது. என்ன தான் நீங்கள் அண்டர் ரேட்னு சொன்னாலும் ஹி இஸ் லைக் அவருக்கு ரெக்கக்னேஷன் நம்ம கொடுத்துக்கிட்டே இருப்போம். அவர் வந்து அண்டர் ரேட்டட் இல்லை, ஓவர் ரேட்டட் ஆகிற வரைக்கும் அவருக்கு வந்து ரெக்கக்னேஷன் கொடுத்துக்கிட்டே இருக்கின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஹி இஸ் வெரி வெல் டன். அண்ட் தூபே அவரோட ஸ்கோர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கடைசியில் வந்து ஒரு 15 ரன் 20 ரன் அடிக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் சொன்ன மாதிரி நேற்று வந்து அந்த எட்ட முடியாத அளவுக்கு அந்த ஸ்கோரை கொண்டு போய் வச்சது வந்து தூபே தான். லாஸ்ட் ஓவர் அடிச்சதுனால தான். இல்லைன்னா வந்து ஓகே ஒரு 215 220 நம்ம சுருக்கிட்டோங்கிற மென்டாலிட்டிக்குள்ள போயிருப்பாங்க. கண்டிப்பா கண்டிப்பா. அதுலயும் அந்த மொமெண்டத்தை வந்து கொடுத்தது வந்து நம்ம தூபே தான். ஆனா இன்னும் கொஞ்சம் இந்த பவுலிங் அண்ட் கேச்சிங் மட்டும் வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்க வேண்டியது இருக்குது. கண்டிப்பா பவுலிங்ல நிறையவே இம்ப்ரூவ் பண்ணிக்க வேண்டியது இருக்குது. மேபி இந்த ஐபிஎல் நிறைய சான்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னா அங்க இருந்து மேபி இன்னொரு இம்ப்ரூவ்டு நல்ல ஒரு ஆல்ரவுண்டரா இருக்கலாம். ஏன்னா ஹர்திக் பாண்டியாக்கு அப்புறம் ஒரு பேஸ் ஆல்ரவுண்டர் வந்துட்டு ஃபாஸ்ட் பவுலிங் ஆல்ரவுண்டர் வந்து வேற யாருமே இல்லை நம்ம கிட்ட. ஸோ தூபே வந்து ஓரளவுக்கு இந்த 130s 135 நல்லா போட ஆரம்பிச்சிட்டாருன்னா பேட்டிங்ல ஒரு ஃபினிஷராகவும் பவுலிங்ல வந்துட்டு அந்த ஒரு மிடில் வந்துட்டு கொஞ்சம் அந்த ஆப்போனன்ஸை சுருக்கிறதுக்கான நல்ல ஒரு பிளேயராக இருந்தால் கண்டிப்பா இன்னும் அடுத்த ஒரு 2-3 வேர்ல்டு கப்புக்கு கண்டிப்பா அவர் வந்து பிளேயிங் லெவலில் இருப்பாரு. ஸோ வெரி வெல் டன் தூபே. நேஷனல் ட்ரெஷர் ஜஸ்பிரீத் பும்ரா. அதாவது அவர் வந்து எப்படி கொண்டு வந்தாங்கன்னு போன செலக்டர் 2019 சொன்னாங்க. நான் இந்த ஆர்டிகல் இப்போ தான் ரீசெண்டாக படித்தேன். ஏன்னா 2014 இப்போ
ஒரு வேர்ல்ட் கப்பை நீ வந்து ஒரு புவர் பேட்டிங்கில் தோப்ப, ஓகேவா? ஆனால் நீ ஆப்போனண்டோட எக்ஸப்ஷனல் பவுலிங்கில் நீ வந்து வேர்ல்ட் கப்பை தோக்குறதெல்லாம் வந்து ரொம்ப ரேரு. அப்படிதான் இந்தியா வந்து 2014 T20 வேர்ல்ட் கப்பை தோக்கும். லாஸ்ட் 4 ஓவர் வந்து மல்லிங்காவும் குலசேகராவும் யார்கர் மேலே யார்கர் நெயில் பண்ணுவாங்க. கோலி, தோனி, யுவராஜ் 3 பேருக்கும் சான்ஸே கிடைக்காது அடிக்கிறதுக்கு. ஸோ அப்போவே இந்தியா முடிவு பண்ண விஷயம் என்னன்னா, அந்த மாதிரி ஒரு பவுலர் நம்ம டீமில் கிரியேட் பண்ணணும். ஸோ ஐபிஎல் ஸ்கவுட்டிங் எல்லாம் பண்ணி மும்பை பும்ராவை வாங்கி இட் வாஸ் அ கேனன் ஈவெண்ட் மாதிரி நம்ம சொல்கிறது. நம்மளுக்கு இந்த விஷயம் நடந்தது, அதனால அந்த பையனை கொண்டு வந்து க்ரூம் பண்ணி இன்னைக்கு வந்து அது வந்து அக்ராஸ் ஒரு டைமில் இப்போ எப்படின்னா நிறைய பேர் கம்பேர் பண்ணுவாங்க. பும்ரா வந்து ஸ்டார்க் கூட கம்பேர் பண்ணுவாங்க, இல்லை பும்ராவை ஹேசல்வுட் கம்பேர் பண்ணுவாங்க, இல்லைனா முடிஞ்சு போன பழைய ஸ்டார்ஸ் அக்தர், யார் வக்காரி யூனஸ் அவங்க கூடலாம் கம்பேர் பண்ணுவாங்க. நான் சொல்கிறது, யூ கான்ட் கம்பேர் திஸ் பர்சன், ஓகேங்களா? லிட்ரலி யூ கேன் நெவர் கம்பேர் திஸ் பர்சன். விக்கெட் வேணுமா, விக்கெட் இருக்குது. டாட் பால்ஸ் வேணுமா, டாட் பால்ஸ் இருக்குது. அன்ரியல். எனக்கு வந்து என்ன சொல்கிறது, பும்ரா ரொம்ப பிடிக்கும். பட் ஹிஸ் கான்ட்ரிபியூஷன் டுவர்ட்ஸ் இந்தியாஸ் வின்னு ஒன்று இருக்குல்ல, அதாவது பர்சனாகவே வந்து அவர் வந்து எப்படின்னா ஒரு மாதிரி ஒரு கூலஸ்ட் கை தான். ஒரு ரொம்ப இப்போ நீங்கள் நான் ரொம்ப இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா 2019 ஐபிஎல் ஃபைனல் சிஎஸ்கே எம்ஐ, ஓகேவா? அப்போ வந்து அவர் அந்த பென் அல்டிமேட் ஓவர் போடுவார். அந்த ஓவரில் வந்து ஒரு ஷார்ட் பால் போட போய் டிகாக் அதை விட்டுருவார், அது 4 போயிடும். 4 போனதால அந்த ஈக்குவேஷன் இன்னும் அதிகமாயிரும், கம்மியாயிரும் சென்னைக்கு. ஆன உடனே டிகா குழுமர் ரொம்ப சோகமாரு. பட் இவர் போயிட்டு தட்டி தான் கொடுப்பாரு, பரவாயில்ல பார்த்துக்கலாம் அவர். அதெல்லாம் எனக்கு வந்து அந்த அவ்வளோ டென்ஷன் மொமெண்ட்லேயும் ஹி கண்ட்ரோல்டு இஸ் நர்வ். அந்த மனுஷனுக்காக அந்த வருஷம் கப் அடிச்சாங்கன்ற மாதிரி அவர் வந்து ஹீஸ் லைக் வேர்ட்ஸால டிஸ்கிரைபே பண்ண முடியாது. அந்த அளவுக்கு வந்து எக்ஸப்ஷனல் பவுலிங், எக்ஸப்ஷனல் என்ன சொல்கிறது, ஹி இஸ் த கை. இன்னும் 2-3 வருஷத்துல ரிட்டையர் ஆனாலுமே மனுஷன் ஸ்டார்டிங்கில் ஒரு 1.5 வருஷத்தில் பீக்குக்கு போனவன் முடிகிற வரைக்கும் பீக்கில் தான் இருந்தான் அப்படின்ற மாதிரி இருக்கும். அதுலேயும் ஒரு மீமில் ஒன்று பார்த்தேன், சச்சின் டெண்டுல்கர் கூட வந்து கம்பேர் பண்ணியிருந்தாங்க. என்ன அப்படின்னா, பவுலர்ஸ் டாமினேட் பண்ண எரால வந்துட்டு சச்சின் டெண்டுல்கர் வந்து ஒரு காட் ஆஃப் கிரிக்கெட், பேட்டிங்கில் வந்து பயங்கர காடாக இருந்தார். அதே மாதிரி பேட்டர்ஸ் டாமினேட் பண்ணிட்டு இருக்க ஒரு எரால பார்த்தீங்கன்னா பும்ரா வந்துட்டு பவுலிங்கில் வந்து பயங்கரமாக டாமினேட் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு. அந்த ஒரு கம்பாரிசன், இந்த ஒரு கம்பாரிசன் போதும் இவர் யாரு எவ்வளவு பேர் லெஜெண்ட்ன்றதை காமிக்கிறதுக்கு. நீங்க சொன்ன மாதிரி இவர் ரிட்டையர்மெண்ட் ஆகிற டே அது வந்து இந்தியாவுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு லாஸா இருக்கும். லைக் எப்படி ஒரு சச்சின் ரிட்டையர் ஆகிறப்போ, எப்படி வந்துட்டு ஒரு தோனி ரிட்டையர் ஆகிறப்போ, இப்போ வந்து ரோஹித் அண்ட் கோலி வந்து T20 ரிட்டையர் ஆகிறப்போ எப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு லாஸ் ஆயிருந்துச்சோ, அந்த மாதிரி பும்ரா வந்து ஒரு எந்த ஃபார்மேட்ல இருந்து ரிட்டையர் ஆனாலுமே இட்ஸ் வெரி 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 பிக் லாஸ். அது வந்து திரும்பவும் அதை ஃபில் பண்றதுன்றது ரொம்ப 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 கஷ்டமான விஷயம். அதுல இப்போ ரீசெண்டா நிறைய இந்த வேர்ல்டு கப்புக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா என்ன பும்ரா என்ன பெருசா விக்கெட்லாம் எடுக்க மாட்டாரு, அது ஸ்கோர் கார்டில் பாக்குறவங்க, இந்த கிரிக்கெட் ஃபோல பாத்துட்டு வந்து பேசுறவங்க எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா என்ன இப்போ மாதிரி 0 விக்கெட்ஸ்ல கையில 1 விக்கெட் எடுக்கிறாரு, என்ன பெருசா. ஆனா அந்த மனுஷனுக்கு பயந்துகிட்டே மீதி எல்லாருக்கும் விக்கெட் விடுவானுங்க ஆப்போனன்ட் டீம்ல இருக்கவனுங்க. அதுதான் அந்த பும்ரான்ற அந்த நேம், அந்த ஃபேக்டர். அது நீங்க சொன்ன மாதிரி இதுக்கு மேல வேர்ட்ஸ் எல்லாம் அவரை டிஃபைன் பண்ணவே முடியாது. பெருசா எஸ்ஏ தான் எழுதணும். அதாவது இந்த வீடியோல இந்த ஒரு 2 நிமிஷம் கேப்ல வந்து பெருசா பேச முடியாது. தனி ஒரு வீடியோ வந்து ஒரு 2 மணி நேரம் வீடியோ எடுத்து அவர் என்னென்னலாம் சாதனைகள் பண்ணியிருக்காருன்னு சொல்லி பேசலாம். ஏன்னா எப்பயுமே ஏன் வந்து பும்ரா வந்து இவ்வளவு பயங்கரமா வந்து பேசப்படுறாரு, அது ஏன் இன்னும் சந்தோஷமா இருக்கு அப்படின்னா, எப்பயுமே நம்ம பேட்டர்ஸ் தான் பயங்கரமா பேசுவோம். அவன் 100 அடிச்சாண்டா, அவன் 10 பால்ல வந்து 40 அடிச்சாண்டா, அவன் 15 பால் 50 அடிச்சாண்டா அப்படின்னு சொல்லி பேட்டர்ஸ் தான் வச்சு கொண்டாடி தீர்ப்போம். ஏன்னா நம்ம கிரியேட் பண்ணிருக்கிற ஸ்டார் பிளேயர்ஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ரோஹித், தோனி, கோலி, ஷேவாக், யுவராஜ், டான் பிராட்மன், இந்த மாதிரி ஒரு கபில் தேவ், சுனில் கவாஸ்கர், இந்த மாதிரி சொல்லி ஒரு ரிக்கி பாண்டிங், இந்த மாதிரி பேசுறது எல்லாமே பேட்ஸ்மேனா தான் இருக்கும். அதுல வந்து ஒரு பவுலரா வந்து இவ்வளவு பெரிய இம்பாக்ட கிரியேட் பண்றதுன்றதெல்லாம் வந்துட்டு பெரிய பெரிய விஷயம். நான் பும்ரா பத்தி பேசிட்டு அடுத்தது அப்படியே அவரோட டீம்மேட், ஐபிஎல் டீம்மேட் வந்து திலக் வர்மாவை பேசாம போக முடியாது. ஏன்னா அவருடைய ரோல் வந்து ரொம்ப நான் பிலீவ் பண்ணது என்ன அப்படின்னா, ஒரு கோலி என்ன பண்ணாரோ அதான் வந்து திலக் வர்மா பண்ண போறாருன்னு நான் நினைச்சேன். என்ன அப்படின்னா, அந்த ஒரு நடுவுல ஒரு நம்பர் 3 நம்பர் 4 வந்துட்டு அப்படியே கன்சாலிடேட் பண்ணி ஆடி டீமை வந்துட்டு ஒரு ஆங்கர் இன்னிங்ஸா வந்து அவர் தான் வந்து ஆடி கொடுப்பாருன்னு நினைச்சேன். ஆனா அவரோட ரோலை மாத்திக்க சொன்னாங்க, மாத்திக்கிட்டாரு. அவரோட பொசிஷன் நம்பர் இறங்குற பொசிஷனை மாத்திக்க சொன்னாங்க, மாத்திக்கிட்டாரு. டீமுக்காக எந்த அளவுக்கு உசுரை கொடுத்து ஆட முடியுமோ, அது ஃபீல்டிங் ஆகட்டும், பேட்டிங் ஆகட்டும், என்ன நீ பண்ண சொல்லிட்டு எல்லாமே நான் பண்றேன்னு சொல்லி பண்ணாரு. ஸோ அவரு அண்ட் துவே, ஹர்திக் பாண்டியா, இந்த 3 பேர் அவருடைய அந்த குவிக் 20s 30s தான் வந்து அங்க ஒரு 160 170 முடிய வேண்டியதை தூக்கிட்டு போயிட்டு 230 240 250 வந்து முடிக்கிறது வந்துட்டு இந்த 3 பேர் தான். ஸோ திலக் வர்மா ஒன்ஸ் அகெயின் அவரு பயங்கரமான கான்ட்ரிபியூஷன். அது ஏஷியா கப் ஃபைனல்ஸ்ல பார்த்தோம் எந்த அளவுக்கு பயங்கரமா பண்ணியிருந்தாரு. அதை பார்த்துட்டு தான் நான் வந்து ஓகேப்பா இவர் வந்து ஒரு ஆங்கர் இன்னிங்ஸ் தான் ஆடுவார் எல்லா டைமும் அப்படின்னு நினைச்சேன்.
ஆனால் ஹீ கேன் ஹிட் ஹியூஜ் சிக்ஸஸ்ன்ற மாதிரி வந்துட்டு இந்த டோர்னமெண்ட்டில் அவரோட ரோலை மாற்றி பயங்கரமாக ப்ரூவ் பண்ணியிருந்தாரு. வெல் டன் திலக் வர்மா. வருண் சக்கரவர்த்தி பற்றி நம்ம அடுத்து பேசணும்னா, என்னதான் இருந்தாலும் அவர் வந்து போன மேட்ச்சில் பயங்கரமாக அடி வாங்கினாலும் எனக்கு வந்து ஒரு சர்ப்ரைசிங் ஃபேக்ட் வந்து அவர் அந்த விக்கெட் லீடர் போர்டில் இந்த வேர்ல்ட் கப் இருப்பாருன்னு நினைக்கவே இல்லை. பும்ரா ஃபர்ஸ்ட்னா இவர் செகண்ட் 13 விக்கெட்டில். எக்ஸப்ஷனலாக இந்த 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 டோர்னமெண்ட் ஃபுல்லாக போட்டிருக்காரு. அது வந்து அவர் அந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஃபார்ம் அப்படியே கண்டினியூ பண்ணியிருக்காரு. ஓகேங்களா? ஏன்னா ஸ்டில் ஹி இஸ் லைக் ஒரு அன்ரீடபிள் தான் ஒரு சுச்சுவேஷனில். ஓகே, நீங்கள் வந்து அவர் பயங்கரமாக அடிக்க போனால் லைக் இப்போ எப்படி பும்ராவை நீங்கள் அடிக்கணுன்ற மென்டாலிட்டி வந்தால் மட்டும் தான் நீங்கள் டீமை ஜெயிக்க முடியுமோ பேஸில். ஸ்பின்னில் ஸ்டில் வருண் சக்கரவர்த்தி ஹாஸ் பீன் அ த்ரெட் டு லைக் அகேன்ஸ்ட் ஒரு ஃபாரின் பிளேயர்ஸாக இருக்கட்டும், பீப்புள் ஹூ லைக் டசன்ட் நோ டு பிளே ஸ்பின்லாம் வந்து வருண் சக்கரவர்த்தி ஹாஸ் பீன் அ ரியல் த்ரெட். என்ன இருந்தாலும் போன மேட்ச் ஜேக்கபத்தில் ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பேய் ஃபார்மில் இருந்தாலும் அவர் அடித்தது ஓகே. பட் ஸ்டில் அவர் வந்து அவ்வளோ அடித்தாலுமே அவர் இன்னும் அந்த 13 விக்கெட் எடுத்து பும்ராக்கு ஜஸ்ட்டுக்கு நேற்று பும்ரா 4 விக்கெட் எடுக்காமல் இருந்திருந்தாருன்னா இவர் தான் வந்து அதிக விக்கெட்ஸ் எடுத்திருப்பாரு. ஸோ இட்ஸ் லைக் இட் டர்ன்ட் அவுட் டு பி வருண் சக்கரவர்த்தி ஆல்சோ கான்ட்ரிபியூட்டட் எல்லாடா. சொல்லலை, எனக்கு வந்து இந்த ஒரு விஷயம் தான் ப்ரோ பிடிக்கும். இப்போ எப்படின்னா நீங்கள் வந்து 14 T20 வேர்ல்ட் கப் எடுத்துக்கிட்டாலும் இல்லை 16 T20 வேர்ல்ட் கப் எடுத்துக்கிட்டாலுமே விராட் கோலி இஸ் த ஒன்லி டிஃப்ரென்ஸ். ஓகே, பெருசாக நம்மள்கிட்ட பவுலிங் இருக்காது. அந்த 2016 என்ன சொல்கிறது செமிஃபைனல்லாம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் விக்கெட்டு கோலி எடுப்பார் அவங்க ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி. ஸோ வி லிட்ரலி சஃபர்ட். அப்போ வந்து பாண்டியா பும்ரா எல்லாம் சின்ன பசங்க. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி வேர்ல்ட் கப்பில் போயிட்டு நம்ம வந்து ஒரு பிளேயரை வச்சுட்டு கடைசி வரைக்கும் போகிறதுக்கப்புறம் அந்த டிகே சொன்னது தான் ஞாபகம் வந்தது. டிகே வந்து ரோஹித் சர்மா பற்றி பேசியிருப்பார் அந்த 2022 T20 வேர்ல்ட் கப்பில் செமிஃபைனல் தோற்ற உடனே. திஸ் இஸ் நாட் ஹவ் வி பிளே டிகே. ஒரு 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 நாக் அவுட்ஸை நம்ம இப்படி ஆடக்கூடாதுன்னு சொல்லிட்டு டீமோட என்விரான்மெண்ட்டையே வந்து மாற்றினார் ரோஹித். அதாவது டீமாக நம்ம கான்ட்ரிபியூட் பண்ணோம். ஏதாவது நீ போறியா, 2 பால் இருக்கா, 2 பால் 8 ரன்னு 6 ரன்னு இல்லை 12 ரன்னு ஒன்றும் நடிக்க முடியுமா, டீமுக்கு நீ கான்ட்ரிபியூட் பண்ணுற. அந்த மாதிரி எல்லாருமே டீம் பிளேயர்ஸாக மாறி இருக்காங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த ஒரு அது வந்து 2024 T20 வேர்ல்ட் கப்லேயே தெரிஞ்சிருச்சு. ஓகே, ஆனால் நம்ம அந்த வேர்ல்ட் கப் வின் பண்ணுறதுக்கு ஒருத்தர் தான் காரணம்னு சொல்ல முடியாது. ஓகே, ரோஹித் சர்மா வந்து அவ்வளோ மேட்ச் அடிச்சுட்டு வந்தார். செமிஃபைனல்ஸில் அவர் அடித்தார், ஆஸ்திரேலியா கூட 92 அடித்தார். கோலி பார்த்தீங்கன்னா சுத்தமாக ஃபார்மில் இல்லாமல் சவுத் ஆஃப்ரிக்கா வின் பண்ணி கொடுத்தாரு. ஸோ இட்ஸ் லைக் எவ்ரி ஒன் கான்ட்ரிபியூட்டிங் டுவர்ட்ஸ் அ டீம். இப்போ நீங்கள் ஆர்சிபியே ஒரு பெரிய எக்ஸாம்பிள் தான். 2025 கப் அடித்த மெயின் ரீசனே கோலி மட்டும் கிடையாது. கோலி, ஃபில் சால்ட், ரொமாரியோ ஷெப்பர்ட், டிம் டேவிடு எல்லாருமே கான்ட்ரிபியூட் பண்ணாங்க. தட்ஸ் ஹவ் அ பர்டிகுலர் டீம் மீன்ஸ். நீங்கள் ஆண்டை ஆஸ்திரேலியாவை எடுத்துக்கிட்டா கூட அவங்க டீம்லேயே ஒருத்தன் பெர்ஃபார்ம் பண்ணிலாம் கப் அடிக்கவே முடியாது. அப்படியே ஒருத்தன் பெர்ஃபார்ம் பண்ணி அப்படியே போகிறாங்கன்னா அந்த டீம் டெஃபினட்டாக தோற்றுரும். ஓகேங்களா? ஸோ அது இப்போ இந்தியன் டீம் ஆஸ் அ டீம் யூனிட்டாக பேட்டிங்கில் ஒரு 4 பேர், ஒரு 2 ஆல்ரவுண்டர், ஒரு 2 பேசர், 2 ஸ்பின்னர், பர்ஃபெக்ட் டீமாக இருக்குது எனக்கு. சொல்லுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வருண் சக்கரவர்த்தி பற்றி ஆரம்பிச்சிட்டீங்க, நல்லாவே போட்டுட்டு இருந்தாரு. இந்த டோர்னமெண்ட் வந்து வருண் சக்கரவர்த்திக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகுது. என்ன அப்படின்னா எப்பவுமே வருவார், பயங்கரமாக டாமினேட் பண்ணுவார், போவார். இந்த டைம் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து அவருக்கு ஒரு ஒரு லேர்னிங் கர்வ் மாதிரி ஒரு ஒரு நல்ல ஒரு அப்பில் போயிட்டு இருந்தது. இப்போ கொஞ்சம் டவுனில் வந்துருக்குது. இதுக்கப்புறம் அவர் எப்படி திரும்ப ரிட்டர்ன் வராதுன்றதா ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுக்கப்புறம் நடக்க போகிற பைலாட்டரல்ஸ் ஆகட்டும், அதுக்கப்புறம் நடக்க போகிற டோர்னமெண்ட்ஸ்லையாக இருக்கட்டும், அவர் வந்து அவரை வந்து ஃபிகர் அவுட் பண்ணிட்டாங்கன்றதை தெரிஞ்சு அதுக்கப்புறம் அதுலேருந்து எப்படி மீண்டு வரதுன்றது தான் அவர் லெஜெண்டாக மாற போறாரா, இல்லை வந்துட்டு ஜஸ்ட் அனதர் பிளேயராக இருக்க போறாருன்றது தெரியும். ஸோ வந்து ஸ்டில் ஹி ஹேஸ் தட் என்ன சொல்ல, அவருக்கு அது திறமை இருக்குது, அவருக்கு வந்து கெப்பாசிட்டி இல்லாமலாம் கிடையவே கிடையாது. ஆனால் அதுக்கப்புறம் இப்போ ஐபிஎல் வரதா இருக்கட்டும், இப்போ இதே யூஸ் பண்ணிட்டு ஐபிஎல் அடிக்க பார்ப்பாங்க. இவன் அட்டாக் பண்ணிட்டா ஃபர்ஸ்ட் ஒரு 2 பால் இவன் அட்டாக் பண்ணிட்டா இவன் ஷார்ட் பாலாக போட ஆரம்பிச்சிருவான். அதுக்கப்புறம் இவன் ஃபிகர் அவுட் பண்ணுறது ஈஸியான்னு சொல்லிட்டு எல்லாரும் அட்டாக் பண்ண தான் போவாங்க. லெஃப்ட் ஹேண்டர்ஸ் நிறைய யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் தாண்டி ரீட் அவுட் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணி எப்படி வந்துட்டு திரும்ப வராது ஐபிஎல்ன்றது வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டராக இருக்கும். பட் ஸ்டில் ஹீ இஸ் a வெரி குட் பிளேயர். பட் லெட்ஸ் see அவரோட ஃபியூச்சர் எப்படி இருக்க போகுதுன்னு. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட 6ஆம் மேன், அவரை பற்றி பேசாமல் போக முடியாது, ஹர்திக் பாண்டியா. இதில் பார்த்தீங்க அப்படின்னா 2022 பண்ண மாதிரி இதில் வந்துட்டு அப்படியே பயங்கரமாக அப்படியே தாட்டு பூட்டுன்னு பண்ணுறான்னு கேட்டால் இல்லை. ஆனால் முக்கியமான டைமில் வந்துட்டு எப்படி இங்கிலாந்து கூட அந்த 19 ஓவர் போட்டு கொடுத்தாரோ, இப்போ லாஸ்ட்டில் இந்த மேட்ச்லேயும் வந்து கொஞ்சம் அடிச்சு கொடுத்தாரு, போன மேட்ச்லேயும் வந்துட்டு கடைசியில் வந்துட்டு ஃபினிஷ் பண்ணி கொடுக்குறது, அது எல்லாமே வந்துட்டு அகைன் நீங்கள் சொன்ன மாதிரி டீம் பிளேயர்ஸ். 20 ரன் அடிக்கிறோமா, அது வந்து நான் இன்னொருத்த வந்து 90 ரன் அடிக்கலாம், நானும் 90 ரனுக்கு போகலாம் கிடையாது. நான் இருக்கிற வரைக்கும் என்னால் எவ்வளோ டேமேஜ் பண்ண முடியும் நான் பண்ணிட்டு போறேன்ற மாதிரி தான் ஹர்திக் பாண்டியாவும் பண்ணாரு.
அவருடைய கெப்பாசிட்டிக்கு அடிக்கணும் அப்படின்னா இன்னும் நிறைய அடிச்சிருக்கலாம். பட் இது போதும், இவ்வளோ நான் இருக்கிற வரைக்கும் இவ்வளோ பட்டேன், இதுக்கப்புறம் எனக்கு தூபே இருக்கான், அக்ஷர் பட்டேல் இருக்கான், அவன் பார்த்துப்பான். நான் வந்து அடிக்கிற வரைக்கும் அடிக்கிறேன். அதே மாதிரி நீ பவர் பிளேல ஓவர் கொடுக்குறியா, ஃபர்ஸ்ட் ஓவர் போட சொல்றியா, செகண்ட் ஓவர் போட சொல்றியா, நான் போடுறேன். 19 ஓவர் போட சொல்றியா, நான் போடுறேன். மிடில் வர சொல்றியா, நான் வரேன். நான் ஃபீலிங்கை வந்து பிடிச்சி பாஞ்சு எனக்கு கேட்ச் பண்ணி சொல்றியா, அதையும் நான் பண்றேன். எல்லாமே வந்து பண்றது இருக்குது. சைலண்டா வந்துட்டு சைலண்டா போயிட்டு, அதுலயும் முக்கியமா ஒரு ஸ்டாட் சொன்னாங்க. இது வரைக்கும் ஹர்திக் பாண்டியா எந்தெந்த வேர்ல்டு கப்லாம் லாஸ்ட்ல ஒரு 3-4 வேர்ல்டு கப்ஸ் இருந்தாரோ எல்லாத்துலயுமே வந்து ஜெயிச்சிருக்காங்க. வேர்ல்டு கப்ஸ் இல்ல, அந்த ஐசிசி டோர்னமெண்ட்ஸ் எல்லாத்துலயும் வந்து பயங்கரமா வந்து ஜெயிச்சிருக்காங்க. அது சாம்பியன்ஸ் ட்ரோஃபியா இருக்கட்டும், இப்போ இந்த T20 வேர்ல்டு கப்பா இருக்கட்டும், ஏசியா கப்பா இருக்கட்டும், போன T20 வேர்ல்டு கப்பா இருக்கட்டும், இது எல்லாத்துலயும் வந்து 4 ஜெயிச்சிருக்காங்க. ஸோ கைண்ட் ஆஃப் ஒரு லக்கி சாம் மாதிரி வந்து இருக்காரு. அது லக்கி சாம் மட்டும் கிடையாது, பயங்கரமா வந்து டீமுக்காக உழைச்சும் வந்து தள்ளுறாரு. லாஸ்ட் வேர்ல்டு கப்ல அவர் பண்ணது, அந்த கிளாஸனோட விக்கெட் எடுத்தது, மில்லரோட விக்கெட் எடுத்ததான் யாரும் வந்து மறக்க முடியாது. அதே மாதிரி இந்த டைம் வந்து பயங்கரமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருக்காரு. ஸோ வெல்டன் ஹர்திக் பாண்டியா. ஹர்திக் பாண்டியா நீங்கள் சொன்ன பாயிண்ட்டுக்கு ஒரு பாயிண்ட் எக்ஸ்ட்ரா தான். இந்த வேர்ல்ட் கப் வந்து ஹஸ் நாட் பீன் ஹிஸ் பெஸ்ட். ஆனால் ஹர்திக் பாண்டியா ஒரு டீமில் இருக்கான், ஆப்போனண்ட்டில் ஒரு ஹர்திக் பாண்டியா இருக்கான்ன்றது என்றைக்குமே ஆப்போனண்ட்டுக்கு ஒரு டேஞ்சரஸ். அவன் வந்து ஃபார்மில் இருக்கான், ஃபார்மில் இல்லை, லைக் இன்னைக்கு அவனுக்கு சரியாக படலை. அவன் நிறைய, அதாவது ஹர்திக் பாண்டியா கேலிபர் எப்படின்னா, இஃப் ஐ குடன்ட் கான்ட்ரிபியூட் வித் பேட் ஐ வில் கான்ட்ரிபியூட் வித் பால். இஃப் ஐ குடன்ட் கான்ட்ரிபியூட் வித் பால் ஐ வில் கான்ட்ரிபியூட் இன் த ஃபீல்ட். ஓகே, அந்த மாதிரி தான். லைக் ஒரு 3 டைமென்ஷன் பிளேயராக நான் பார்க்குறேன். எனிவேர் எங்கெல்லாம் ஓகே, நான் வந்து என்னால் 3த்துலேயும் என்னால் ஒரே நல்ல ஹிட்டு கொடுக்க முடியாது. சம்டைம்ஸ் அது வந்து ஃப்ளாப் ஆகும். ஆனால் ஏதாவது ஒரு இடத்துல என்னோட 100% நான் கொடுப்பேன் அப்படின்னு இருந்தது தான் லிட்ரலி கிரேட். அண்ட் நம்ம அப்படியே அடுத்த இது போயிடலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹர்ஷ்தீப் சிங். தெரிஞ்சு ஒரு ஆள் பற்றி தான் வந்து பேசாமல் இருக்கிறோம்னு நினைக்கிறேன். பவுலிங் வரையா வச்சக்கவர்த்தி, அக்ஷர் பட்டேல், ஹர்ஷ்தீப், தூபே, ஹர்திக் பாண்டியா எல்லாம் பேசியாச்சு. ஸோ ஹர்ஷ்தீப் பும்ரா எல்லாம் பேசி. ஹர்ஷ்தீப் சிங் பார்த்தீங்க அப்படின்னா இவரும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டீம் மிகப்பெரிய ஒரு டீம் பிளேயர். அதுவும் டீமுக்கு அவுட் சைடில் பார்த்தீங்கன்னா பயங்கர ஒரு சேட்டை பிடிச்ச ஆளுன்ற மாதிரி எல்லாரும் கூட வந்து வீடியோ எடுத்துட்டு போறது, ரீல்ஸ் போறதெல்லாம் சொல்லி நேற்று கூட ஜஸ்டிஸ் மில்கையான்னு சொல்லிட்டு சச்சு சாம்சன் கூட வந்து வீடியோ எடுத்து போட்டிருந்தாரு. பயங்கரமா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அவர் பார்த்தீங்க அப்படின்னா அந்த இனிஷியல் ஓவர்ஸ் அந்த ஸ்விங் அவர் பயங்கரமா யூஸ் பண்ற விதமா இருக்கட்டும், அண்ட் அந்த 19 எப்பயுமே இவரோட சில டைம் பார்த்தீங்கன்னா ரன்ஸ் அதிகமாக கொடுக்குறாருப்பான்ற மாதிரி இருக்கும். ஆனால் இவர் போடுற ஓவர்ஸ் எல்லாமே ரன்ஸ் பேட்ஸ்மேன் வந்து அடிக்க தான் போறாங்கன்ற மாதிரியான ஓவர்ஸ். இவர் வந்து நடுவில் வந்து 11வது ஓவரோ 13வது ஓவர்லாம் இல்லை, போட்டா பவர் பிளேல 2 ஓவர் இல்லை எண்டில் 2 ஓவர். இது எப்பயுமே பேட்ஸ்மேன் வந்து ரெடியாக பேட் தூக்கிட்டு நிற்பானுங்க. கதாயுத தூக்கிட்டு நிற்கிற மாதிரி, நீ வரியா, நீ எப்படி வேணா போடு, நான் அடிக்கிறேன்ற மாதிரி தான் நிற்பாங்க. அதில் போட்டு அவர் அதில் விக்கெட் எடுக்கிறதா இருக்கட்டும், அதில் இந்த ஸ்விங்கை தேடுறதா இருக்கட்டும், எல்லாமே அது லைனில் நின்று அவருக்கு போறதா இருக்கட்டும், யாக்கர்ஸ் வந்து நெயில் பண்றதா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து சில மேட்சஸ்ல எஸ் அப்கோர்ஸ் வந்து ஆஃப் டே வரதான் செய்யும். லாஸ்ட் மேட்ச்ல அவருக்கு ஒரு ஆஃப் டே வந்துச்சு. இந்த மேட்ச்ல வந்து நல்லாவே போட்டிருந்தாரு, இப்போ கொஞ்சம் ரன்ஸ் வந்து அங்கங்க லீக் ஆகதான் செஞ்சது. பட் ஸ்டில் ஹர்ஷ்தீப் வந்து என்ன கேட்டால் அந்த லெஃப்ட் ஹேண்டர் இஸ் ஆல்வே லெஃப்ட் ஹேண்ட் பேசர்ன்றது எப்பயுமே ஒரு டீமுக்கு வந்து மிகப்பெரிய ஸ்ட்ரென்த். அது வந்து பும்ரா மாதிரி ஒரு ஆள் கூட சேர்றப்போ இன்னும் வந்து மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ரென்த்தாக இருக்குது. ஹர்ஷ்தீப் வந்து அகைன் போன வேர்ல்டு கப்லயும் வந்து பயங்கரமா வந்து போட்டு கொடுத்தாரு. அதான் நம்ம எப்படி வந்து போன வேர்ல்டு கப்ல அக்ஷர் பட்டேலோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொஞ்சம் மறந்து போயிட்டோமோ, தூபேயோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொஞ்சம் மறந்து போனோமோ ஃபைனல்ஸ்ல, அதே மாதிரி ஹர்ஷ்தீப்போடைய அந்த முக்கியமான ஓவர்ஸையும் வந்து மறந்துட்டோம். ஆனால் இந்த டைமும் வந்து அதை மறந்துடக்கூடாதுக்காக வந்து மென்ஷன் பண்ணேன். கண்டிப்பாக ஹர்ஷ்தீப் வந்து ஒரு மிகப்பெரிய வேல்யூ அடிஷன் ஃபார் திஸ் இந்தியன் வேர்ல்டு கப், இந்தியன் T20 செட்டப். ஸோ எனக்கு தெரிஞ்சு ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் வந்து முடிச்சிட்டோம்னு நினைக்கிறேன். இந்தியன் டீம்ல வந்து எல்லாத்தையும் பேசி முடிச்சிட்டோம், கோச்சை பற்றி பேசி முடிச்சிட்டோம். ஸோ ஃபீல்டிங்ஸ் எல்லாமே, எல்லா மேனேஜ்மெண்ட்டுக்கு எல்லாருக்குமே வந்து மிகப்பெரிய ஒரு வாழ்த்துக்கள், மிகப்பெரிய ஒரு விஷஸ் ஃப்ரம் அவர் சைட். அடுத்தது பார்த்தீங்கன்னா நியூசிலாந்து. என்னடா பண்ணி நான் ஆரம்பிக்கவா, நீங்க ஆரம்பிக்கிறீங்களா? அவங்கள அடிக்கிறத என்ன எனக்கு என்னன்னா, அதாவது ஃபைனல்ஸ் இது நான் சொன்னேன்ல, எப்பயுமே இவனுங்க வந்து செமிஃபைனல்ஸுக்கு வருவானுங்க பயங்கரமா. அங்கே என்னமோ நான் ஃபைனல்ஸ்ல போயிட்டு பயங்கரமா கிழிக்க போறேன்ற மாதிரி எல்லாம் மிகப்பெரிய டீமை பீட் பண்ணிட்டு போவானுங்க. 2019 அதான் பண்றானுங்க அவனுங்க. இந்தியாவை பீட் பண்ணிட்டு அப்படியே நான் வந்து ஆஸ்திரேலியாவை அடிக்க போறேன்னு போயிட்டு ஆஸ்திரேலியா வச்சு கண்ணத்துல செவ்வளவு சேர்த்து அடிச்சு அனுப்பிச்சு விட்டான். நீலாம் ஒரு டீமே கிடையாது அப்படின்ற மாதிரி அடிச்சு விட்டான். அவனுக்கு ஜெயிச்சது பார்த்தீங்க அப்படின்னா கேன் வில்லியம்சன் இருந்ததுனால அந்த டெஸ்ட் சாம்பியன்ஷிப் வந்துட்டு அன்லக்கி கோலி கூட வந்து அடிச்சு ஜெயிச்சானுங்க. மழை வந்து அப்படி வந்து இப்படி வந்து பயங்கர ஜெயிச்சானுங்க. அதுக்கு வந்து நம்ம கடிச்சு கொடுத்தாங்கண்ணா. ஆனால் அதை தவிர நான் வந்து ஒன்று சொன்னேன், எப்பயுமே இவனுக்கு வந்து செமிஃபைனல் ஜெயிச்சுட்டு போவானுங்க. ஆனால் அந்த ஒரு மிஸ்டேக்ல 2 மிஸ்டேக்லாம் தோப்பானுங்கன்னு சொன்னேன். இந்த டைம் பார்த்தீங்க அப்படின்னா 2 மிஸ்டேக் பண்ணானுங்க. ஜிமினி ஷர்மா உள்ளார வச்சானுங்க, மெக்கான்கேவை வெளியே வச்சானுங்க. இது எப்படா உங்களுக்கு இந்த ஐடியா வருது? ChatGPT கேட்டா கூட அது சொல்லாதுடா, இந்த மாதிரிலாம் நீ பண்ணாதன்னு சொல்லுண்டா. அதாவது இஷான் கிஷன் ஆகட்டும், அபிஷேக் சர்மா ஆகட்டும், ஆஃப் ஸ்பின்னர்ஸ்க்கு வீக்காக. ஆனா நீ கிளென் பிலிப்ஸை நம்பி நீ உள்ளார போற, மெக்கானிக்கை நீ வந்து வெளியே வச்சுட்டு போற அப்படின்னா எப்படி? இது எனக்கு புரியல, எந்த விதமான ஒரு ஸ்ட்ராட்டஜின்னு புரியல. இதெல்லாம் கூட விடலாம் ப்ரோ, டாஸை வின் பண்ணி பவுலிங்கு. ஸோ கடவுளே, அதுவும் அகமதாபாத் ட்ராக்ல நீ டாஸை வின் பண்ணி பவுலிங் கொடுக்குறியா? சேஸ்
ஒரு தடவை ஓகே ஃபின்னாலன் டிம் ஸ்டைஃபர்ட் வந்து ஒரு தடவை அடிச்சிட்டாங்க. ஓகே, அவனே சூரியகுமார் மூஞ்சில் அவ்வளோ சிரிப்பு டாஸ் தோத்தனே, அப்பாடா பவுலிங் எடுத்துட்டான்டா அப்படின்னு. ஏன்னா எல்லாரோட மைண்ட்லையும் நீங்கள் ஃபைனல் ஆட போறீங்கன்னா, அதுவும் உங்களுக்கு ஒரு பேட்டிங் ட்ராக் போட்டு கொடுக்குறாங்கன்னா, நீ வந்து சேஸ் பண்ணலாம். அது என்ன அவ்வளோ பெரிய பவுலிங் ட்ராக்கா? அந்த பிச்சை அனலைஸ் பண்ண எல்லாருக்குமே தெரியும், அது சரியான பேட்டிங் ட்ராக். அவங்களுமே நிறைய க்ளூ கொடுத்தானுங்க, ரெட் சாயில தான் அதிகமாக ஆட் பண்ணியிருக்கோம் பிளாக் சாயிலை விட அப்படின்னு. ஸோ அப்படிலாம் இருக்கும்போது டாஸை வின் பண்ணி பவுலிங்கு. ஓகே, இப்போ வந்து எவ்வளோ ஸ்கோர் அடித்தாலும் ஆப்போனண்ட்டுக்கு வந்து உங்களுக்கு ப்ரெஷர் தான் வரப்போகுது. ஓகேங்களா? நீங்கள் வந்து சவுத் ஆஃப்ரிக்கா வின் பண்ணது வந்து சவுத் ஆஃப்ரிக்கா வேறு க்ளூலெஸ். சவுத் ஆஃப்ரிக்கா வேற, இந்தியா வேற. ஓகே, நீங்கள் எப்படியோ வின் பண்ணிட்டீங்க ஈடன் கார்டன்ஸில் ஒரு நீங்கள். ஆனால் இவங்க என்ன நினச்சாங்கன்னா, இவங்களை வந்து நம்ம பிலோ பார் சுருக்கிடலாம் அப்படின்னு தான் நினச்சாங்க. ஆனால் இவங்களுக்கு பேட்டிங் கிடச்சோன்னா 254 டார்கெட்டை வச்சது அவங்களுக்கு வந்து ஒரு மாதிரி ரொம்ப தூரமாயிருச்சு பார்க்குறது. அன்ரியல் பேட்டிங் கொலாப்ஸு யாருக்குமே வந்து நம்ம அந்த இப்போ நீங்கள் இங்கிலாண்டே பரவாயில்லன்னு தோணுது எனக்கு. they are far better. Semi-finals தான் finals மாதிரி. they are far better than நியூசிலாந்து. எக்ஸாக்ட்லி. இப்போ வந்து அவங்க ஒரு சைடில் என்னதான் விக்கெட் விழுந்தாலும் அவங்க வரவங்க ஃபயர் பண்ணிட்டே தான் இருந்தாங்க. டாம் பேண்டன் ஃபயர் பண்ணாரு, சாம் கரன் கொஞ்சம் அடிச்சாரு, யாரு வில் ஜாக்சன் ஃபயர் பண்ணாரு. எல்லாரும் இவனுங்க வரவனுங்கெல்லாம் சிங்கிள் தட்டி ஆடிட்டு இருக்கானுங்க. எனக்கு அந்த நீ டிஃபீட் ஆட்டிடியூட் இருக்குல்ல, அது அவங்களோட பவர் பிளே பவுலிங்ல இருந்தே இருந்துச்சு. பேட்டிங் கிடையாது, பவர் பிளே பவுலிங்ல இருந்தே இருந்துச்சு. அவங்களுக்கு வந்து எப்படின்னா, இப்போ நம்ம ட்ரை பண்றோம், ஆல் அவுட்டு ஆக போறோம், டார்கெட் ரொம்ப. ஆனால் ஒரு வேளை ட்ரை பண்ணி கிடைச்சிட்டா, இப்போ இங்கிலாந்து பண்ண மாதிரி ட்ரையே பண்ணல. அவனுங்க வந்து சிங்கிள் தட்டி ஆடிட்டு சீக்கியா சிங்கிள் அடிச்சுக்கிட்டு இருந்தானுங்க. எனக்கு அதெல்லாம் ரொம்ப வெறுப்பாயிருச்சு. அவங்களோட ஸ்ட்ராட்டஜி வந்துட்டு நியூசிலாந்து ஏன் வந்து நியூசிலாந்துக்கு வந்து ஒரு சான்ஸ் கொடுத்திருந்தேன் அப்படின்னா, நானும் வந்து சேசிங் பண்ணால் நல்லா இருக்கணும்னு தோணுச்சுன்னு சொன்னேன். ஏன்னா அவங்களோட ஸ்டாட்ஸ் வச்சு நான் வந்து சேஸ் பண்ணால் நல்லா இருக்கும்னு நான் சொன்னேன். ஆனால் நான் சொன்னது என்ன, இந்த மாதிரி ஒரு 11s போனால் அவங்களால பண்ண முடியலாம். அண்ட் இந்த மாதிரி வந்து மேட்சப்ஸ் இருக்குது. ஆனால் அதெல்லாம் எதுவுமே பண்ணாம அபிஷேக் சர்மாக்கு என்ன வீக்னஸ் இருக்கோ, வேண்டாம் பையன் உனக்கான வீக்னஸ், உன்னை நான் வீக்னஸ் நினைக்க மாட்டேன், நீ ஸ்ட்ராங், நீ அடிச்சுக்கோ. அதே மாதிரி இஷன் கிஷன், நீ உனக்கு ஸ்பின் வீக்னு தெரியும், அதனால நான் உனக்கு ஸ்பின் போட மாட்டேன், ஃபாஸ்ட் போலர்ஸா போடுவேன், நீ அடிச்சுக்கோ, ஜாலியாக அடிச்சுக்கோ அப்படின்ற மாதிரி எடுத்து கொடுக்குறானுங்க. ஃபர்ஸ்ட் ஓவர் வந்து மேட் ஹென்ரி சூப்பராக போட்டாரு. அப்படியே கொஞ்சம் அப்படியே மூவ்மெண்ட் இருந்து சாம்சனுக்கு வந்து அப்படியே இங்கே வாங்கிட்டு போச்சு. பரவாயில்லையடா, சரி ஓகே, நல்ல ஸ்டார்ட். ரெண்டாவது வந்து கிளென் பிலிப்ஸ் போடுறாரு, லைட்டா வந்து அப்படியே அபிஷேக் சர்மா கொஞ்சம் அடக்கி வசிக்கிறது, சரி பரவாயில்ல, 2 ஓவர் கொஞ்சம் அமைதியாக வச்சுட்டாங்க. அப்புறம் மூணாவது ஒரு யார் நினைப்போம், திரும்ப மேட் ஹென்ரி தான் வரப்போறாரு, மொமெண்டத்தை கண்டினியூ பண்ண போறாரு. மூணாவது பாத்தீங்க அப்படின்னா ஜேக்கப் டஃபி வராரு, அடிச்சு நொறுக்குறானுங்க. சரி ஓகே, அடிச்சுட்டானுங்க. சரி நாலாவது ஒரு திரும்ப மேட் ஹென்ரி வந்துருவாரு, திரும்ப வந்து பிடிச்சி இழுத்து பிடிக்கணும், இல்ல கிளென் பிலிப்ஸ் வருவாருன்னு பார்த்தா இல்ல, நாலாவது ஒரு லாக்கி ஃபெர்குசன் போட்டு கிழிக்கிறானுங்க. என்ன விதமான ஸ்ட்ராட்டஜினே எனக்கு புரியல. அது வந்து ரொம்ப 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 க்ளூலெஸ். நீங்க சொன்ன அந்த ஒரு பாயிண்ட் தான், நான் சாரி இன்டரப்ட் பண்ணதுக்கு. அது அவனுங்க வந்து ஒரு மாதிரி ஒரு நிறைய பவுலிங் ஆப்ஷன் இருக்கனால எல்லாம் ட்ரை பண்ணலாம்னு நினைச்சானுங்களா, இல்லைன்னா வந்து ஸ்டிக் டு அதான் ப்ரோ, நமக்கு என்ன நமக்கு ரிசோர்ஸ் இருந்தாலும் ஃபர்ஸ்ட் பிளான் ப்ராப்பரா போதுன்னா ஸ்டிக் டு த பிளான். அதுதான் ரோஹித் சர்மா, தோனி, கேன் வில்லியம்சன், ரிக்கி பாண்டிங் எல்லாருமே பண்ற ஒரு விஷயம் அதுதான். உனக்கு ரிசோர்ஸ் நிறைய இருக்கலாம், நீங்க சொன்ன மாதிரி தான். ஃபர்ஸ்ட் ஓவர்ல போட்ட ஒரே பேட் பால் 6 போச்சு, இவர் அடிச்சது, சாம்சன் அடிச்சது. மற்ற எல்லாமே அந்த மனுஷன் வந்து தென்ன விட்டான் சாம்சன். ஃபர்ஸ்ட் 4 பால்ல மேட் ஹென்ரி அவருக்கு ஓவரே கிடைக்கல. அதுக்கப்புறம் 5வது ஓவர் தான். அது என்னன்னா, நீங்க 2 பேரும் நல்லா செட்டில் ஆயிட்ட பிறகு நீங்க ஓவர் கொடுத்தா அவனுங்க அடிக்காம வேற என்ன பண்ணுவானுங்க. அதாவது அப்படியே ஆப்போனண்ட்டை வந்துட்டு ஒரு இதுலயே பதட்டத்திலே வச்சிருக்காராம், பவுலிங் சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருப்பான். ஐயோ இவனே எப்படி நான் அடிக்க போறேன், அவனே எப்படி நான் அடிக்க போறான், வர்றவெல்லாம் அடி வாங்குறதுக்குனே வரானுங்க. அவன் இப்போ வந்து லாக்கி ஃபெர்குசன் புது ஓடி வந்து 146ல போடுறான், 286ல திரும்ப அடிக்கிறானுங்க. ஜேக்கப் டஃபி ஃபார்ம்ல இல்லை. அவனுக்கு என்ன நினைச்சானுங்க, T20 இதுக்கு முன்னாடி சீரீஸ் நடந்ததுல ஜேக்கப் டஃபி நல்லா போட்டிருந்தான், சரி அவனை கூட்டு தான் நல்லா போட்டுருவான் அப்படின்னு பண்ணானுங்க. அவனை நீ இந்த வேர்ல்டு கப்ல ஃபார்ம்லே இல்ல, அவனை கூட்டிட்டு வந்து அவனை திரும்ப மேற்கொண்டு அடி வாங்க வச்சு இது என்ன பண்ணிருக்கணும், ஒரே ஒரு ஜிமினிஷனுக்கு பதிலாக ஜேமிசனை கொண்டு வந்திருந்தா. ஜேமிசனோட ஹைட்டை யூஸ் பண்ணிட்டு, ஜேமிசன் பாத்தீங்க அப்படின்னா 146 150 போடக்கூடிய பவுலர் இல்லை. ஆனா அவருடைய பேஸ் பாத்தீங்க அப்படின்னா அவரோட ஹைட்டுக்கும் அந்த ஒரு 135 பேஸுக்கும் கொஞ்சம் மாதிரி எக்குத்தப்பா வரும். அந்த எக்குத்தப்பான பேஸ்ல தான் வந்துட்டு ஒரு ஸ்கை மாதிரி ஒரு ஆளு, ஒரு இஷன் கிஷன் மாதிரி ஒரு ஆளு, சஞ்சு சாம்சன் மாதிரி ஒரு ஆள்லாம் வந்துட்டு மிஸ் டைம் பண்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குன்றதுதான் நான் வந்து கையெல்லாம் யாரும் அவுட் பண்ணிடலாம், கையெல்லாம் கொண்டு வராதீங்க. ப்ரிவியூல அவரை பத்தி நான் பேசவே இல்லை, பேசுவோம் கடைசியா பேசுவோம். ஸோ ப்ரிவியூல வந்து அதுதான் வந்து நான் சொல்லியிருந்தேன். ஆனா எந்த விதமான
செமிஃபைனல்ஸ்ல எந்த அளவுக்கு வந்து சரி பரவாயில்ல நியூசிலாந்து ஆர் சோ பேக்குன்னு நினைச்சோமோ அப்படியே அதுக்கு ஆப்போசிட்டா வந்துட்டு அவனுக்கு வந்து ஷோல்டர்ஸ்லாம் பயங்கரமா டவுன் ஆயிடுச்சு. இல்ல நான் தோத்துட்டேன், எதுக்கு இந்த கொடுத்து நான் ஃபோர்ஃபிட் பண்ணிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கலாம். அட்லீஸ்ட் கொஞ்சம் டைமாவும் சேவ் ஆயிருக்கும் நமக்கு. ஆனா கொஞ்சம் கூட வந்து முயற்சி பண்ணாம எப்படி வந்து ஃபீல்டிங் வந்து இந்தியா செட் பண்ணானுங்களோ அந்த ஃபீல்டர்ஸ் கிட்ட தான் நான் அடிப்பேன் அப்படின்னு சொல்லி ஃபின்னால ஸ்டார்ட் ஆகி டிம் சைஃபர்ட்ல இருந்து ரச்சின் ரவீந்திரால இருந்து டேரன் மிச்சல்ல இருந்து, அதுவும் டேரன் மிச்சல் பாத்தீங்க அப்படின்னா அவர் வந்து நம்ம நினைக்கிற ஒரு கோலி மாதிரி ஒரு ஆள், அதாவது கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இன்னிங்ஸ் வந்து பில்ட் பண்ணாரு. அவர் என்ன பண்ணணும், நம்பர் 3 நம்பர் 4ல இறங்கணும். நீ அவர் என்ன பண்ற, கொண்டு போய் நம்பர் 6 நம்பர் 7ல இருக்கிற கிளென் பிலிப்ஸ் அடிச்சு ஆடக்கூடிய ஆள், அவர் என்ன பண்ற, நீ நம்பர் 4ல இறக்கி விடுற. இந்த மாதிரி நீ இப்படி அப்படின்னு போட்டு நீ மாத்தி இறக்கி விட்டுட்டு இருந்தா சாப்மேன் பாத்தீங்கன்னா ஃபார்முக்கே வரவே இல்லை. உன் பேட்டிங் வீக்குன்னு தெரியும். அப்போ எந்த அளவுக்கு நீ பவுலிங்ல பயங்கர ஸ்ட்ராட்டஜியா கொண்டு வந்து பயங்கரமா அவரை வந்து நீ சொன்ன மாதிரி வந்து பிலோ பார் ஸ்கோர் கொண்டு வந்தா மட்டும்தான் உனக்கு ஒரு சான்ஸே பார்க்க முடியுன்றப்போ பவுலிங்லேயே நீ தோத்துட்ட, பவர் பிளேயரே நீ தோத்துட்ட. அதுக்கப்புறம் கிவ் அப் பண்ணியாச்சு. அவனுங்களா வந்துட்டு நம்ம சொல்லலாம் ஜிம்மி நிஷம் உள்ள இருந்தா 2 விக்கெட் எடுத்தான் 3 விக்கெட் எடுத்தான், அவன் போட்டதெல்லாம் ஃபுல் டாஸ், நம்ம ஆளுங்க அடிச்சது போதும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பாலுக்கும் அடிக்க போய் அவுட் ஆனது தானே தவிர கொஞ்சம் வந்து பரவாயில்ல பாதி நான் சிங்கிள் ஆடிக்கிறேன்னு நினைச்சிருந்தா அந்த விக்கெட் விழுந்திருக்காது. எல்லாமே ஓசி விக்கெட். இஷன் கிஷனோட விக்கெட்டா இருக்கட்டும், சாம்சன் விக்கெட்டா இருக்கட்டும், ஸ்கையோட விக்கெட் எல்லாமே ஓசி விக்கெட். ஒரிஜினல் கலர்ஸ் என்னன்றது வந்து லாஸ்ட் ஓவர்ல வச்சு பிரிச்சானுங்க, டூவே வச்சு பிரிச்சான். அதுதான் ஜிம்மி நிஷமோட ஒரிஜினல் கலரு. பேட்டிங்ல வந்து எந்த அழகுல வந்துட்டு ஜிம்மி நிஷம் ஆடினான்றதை நம்ம பார்த்தோம். இதுக்காக தான் நீ வந்து மெக்கானிக்கை வந்து டிராப் பண்ணிட்டு நீ ஜிம்மி நிஷம் உள்ளார கொண்டு வந்த அப்படின்னா, நான் ஆல்ரெடி ப்ரிவியூல சொன்ன மாதிரி தான் ஜிம்மி நிஷம் உள்ளார ஆடினா இந்த டீம் எத்தனை வேர்ல்டு கப் செமிஃபைனல்ஸ் போனாலும் சரி, எத்தனை வேர்ல்டு கப் ஃபைனல்ஸ் போனாலும் சரி, ஆப்போனண்ட் வந்து ஈவன் பங்களாதேஷாவே இருந்தாலும் சரி, ஜிம்பாப்வேவே இருந்தாலும் சரி, கண்டிப்பா இந்த டீம் ஜெயிக்காது. எனக்கு வந்து அதுதான், அதாவது அன்ரியல் சோக்கிங். நீங்கள் பேட்டிங்காக எடுத்துக்கிட்டோம், பவுலிங்காக இருக்கட்டும், பவுலிங் ரொட்டேஷன்லையாக இருக்கட்டும், இல்லைனா வந்து ஒரு ப்ராப்பர் பிளேயர் அவங்க மென்டாலிட்டி என்ன ஆயிடுச்சுன்னா ஃபைனல் போனால் போதும், எனக்கு போதும், இதோட நான் நிறுத்திக்கிறேன் அப்படின்ற மாதிரி தான் அவங்களுக்கு ஒரு நேற்று நீங்கள் மேட்ச் பார்த்தீங்கன்னா ஒரு 1% கூட அவங்க இன்டு த கேமில் இருக்காங்க. ஓகே நியூசிலாண்டர் பேக் டு த கேம்னு இருந்தாங்கன்னா இல்லவே இல்லை. ஒரு இடத்துல தெரிஞ்சுது, ஏன்னா வந்து சாம்சனும் கிஷன் அவுட் ஆன பிறகு திலக் வர்மாவும் பாண்டியாவும் கொஞ்சம் சஃபர் ஆகும்போது அவங்க கொஞ்சம் உள்ள டூ லேட் 230 ஸ்கோரு. அதுக்கப்புறம் நீ உள்ள வந்து எங்க வர போற அப்படின்னு தான் இருந்தது. அதுக்கப்புறமும் சிவம் தூபே வந்து இது எனக்கு பத்தாது, நான் இன்னும் ஸ்கோர் அடிக்கிறேன்னு அடிச்சு வச்சது தான். அவங்க ஒரு இடத்துலையுமே நம்ம ஜெயிக்கணும், நம்ம இந்த வேர்ல்ட் கப் ஃபைனல் வந்திருக்கோம், நம்ம கொஞ்சமாவது கப் அடி நம்ம சொல்லலாம், என்னதான் ஹோம் அட்வான்டேஜ் இந்தியாவுக்கு இருந்தது, நீ என்ன பண்றன்ற மாதிரி இருந்தது. அட்டர் கொலாப்ஸ் பேட்டிங்கு, ஒரு பவுலிங் ரொட்டேஷன் இல்லை, ஒரு என்ன சொல்றது கேவலமான பவுலிங்கு. பேட்டிங்லேயே பார்த்தீங்க அப்படின்னா ஃபின்னாலன் வந்து ஓரளவுக்கு நல்லா டிப்ஸே பட்டது ஓரளவுக்கு நல்லா ஆடி இருந்தாரு. கூட கம்பெனிக்கு வந்துட்டு எப்படி ஜேகபத்தல் கம்பெனிக்கு வந்து வில் ஜாக்சன் வந்து நின்னாரோ, டாம் பேட்டன் வந்து குவிக் ஃபயர் 20-30 அடிச்சு தரா, அந்த மாதிரி யாராவது ஒருத்தர் வந்து ரச்சின் ரவீந்திரா ரொம்பவே நம்பினேன். ஏன் அப்படின்னா ஸ்பின் பவுலர் வந்து ரவி சக்கரவர்த்தி மாதிரி ஒரு ஆளை வந்துட்டு டேக் ஆன் பண்ணலாம். ஒரு லெஃப்ட் ஆர்ம் பேசர் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் வந்துட்டு அக்சர் பட்டேல் இருக்காரு, அவரை வந்து டேக் ஆன் பண்ணலாம். மிடில் ஓவர்ஸ்ல கொஞ்சம் நல்லா வந்து ஆடி கொடுப்பாருன்னு பார்த்தா வந்தோம் பும்ரா வந்து போடுறான், பெரிய வெண்ணெய் இவர் தூக்கி தான் அடிப்பாரு, அப்படியே தூக்கி அடிச்சு கேட்சை கொடுத்துட்டு போயிட்டான். ஸோ இது எனக்கு புரியல, யாருமே நான் வந்து மூளையை யூஸ் பண்ணவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து ஆடினதான் நியூசிலாண்டு. இவங்களுக்கு வந்து இதுக்கப்புறம் சப்போர்ட்டே பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இதுக்கு பதிலாக எந்த டீம் வந்தாலும் இன்னும் பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணிருப்பாங்க, ஜெயிச்சிருப்பாங்களான்னு சவுத் ஆப்பிரிக்கா வந்திருந்தாலும் சரி, இங்கிலாந்து வந்திருந்தாலும் சரி, ஈவன் வெஸ்ட் இண்டீஸ் வந்தாலும் சரி, அவன் ஒரு பயத்தை காமிச்சிட்டாவது போயிருப்பான். ஈவன் பாகிஸ்தான் கூட ஓரளவுக்கு பவுலிங் நல்லா போட்டிருப்பான். உன்னோட அவனே இருக்கிறதுலே மட்டமா பவுலிங் சுத்தமா ட்ரை பண்ணல. அதாவது வந்து பாகிஸ்தான் மேட்ச்ல கூட கிஷன் அவுட் ஆன பிறகு அடுத்த பால் ஹர்திக் பாண்டியா அவுட். ஸோ ஒரே நேரத்தில் 2 விக்கெட் அவுட்டு, கொஞ்சம் அந்த பாருக்கு மேலே போச்சு. நேற்று மேட்ச் ஃபுல்லாக ஃப்ளாட்டு. அதாவது EA ஸ்போர்ட்ஸ் பார்த்த மாதிரி இருந்தது இந்தியா ஆனது. பேட்டிங்லேயும் பியோர் டாமினன்ஸு, பவுலிங்லேயும் அவனுங்க வந்து ட்ரை தான். எனக்கு வந்து லிட்டரலி ஒரு காண்டாயிருச்சு, இதுக்கா நீங்கள் ஃபைனல் வந்தீங்க, இதுக்கு இங்கிலாண்டே வந்துரு. ஒரு வேளை பிக்சர்ஸ் மாதிரி இந்தியா சவுத் ஆஃப்ரிக்கா கூட ஆடி இங்கிலாந்து வந்து நியூசிலாந்து கூட ஆடி இருந்தா இங்கிலாந்து அடிச்சிருக்கும் நியூசிலாண்டு கண்டிப்பா. ஸோ அவங்க ட்ரையே பண்ணல. அவங்களுக்கு வந்து ஐம் சாட்டிஸ்ஃபைடு, நம்ம என்ன சொல்றது இந்தியன் பிச்சில் ஃபைனலே வந்துட்டோம், அது போதும் எனக்கு. ஒரு மினியன்ஸ் இருப்பாங்கல்ல, இந்த ஜிம்பாப்வே அவங்கெல்லாம் வந்து ஃபைனல் வந்தாலே அவங்க கொண்டாடுவாங்க, இவ்வளோ தூரம் வந்தீங்களே பெரிய, அந்த மாதிரி நம்மளை கொண்டாடினா போதும் அப்படின்னு நினச்சிட்டாங்க போல. கேவலமாக இருந்தது நியூசிலாண்டோடைய நேற்று கிரிக்கெட்டே, எனக்கு சுத்தமாக பிடிக்கல. நேற்று கிரிக்கெட்டும் சரி, இதுக்கு அவனுக்கு விளையாட ஒரே நல்ல மேட்ச் போன செமிஃபைனல்ஸ் மட்டும்தான். அதுவும் வந்து இந்த ஃபின்னாலன் டிம் சைஃபர்ட் கூட அந்த 2 பேர்னால வந்து இது பண்ணானுங்க.
பவுலிங்கில் வந்து நல்லா தான் போட்டிருந்தாங்க. பட் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கா கூட தோற்க வேண்டிய மேட்ச் பயங்கரமாக படுமன்றமாக தோற்றுக்க வேண்டியது கடைசி ஸ்டாண்டர்ட் வந்து காப்பாற்றினார், மெக்கான் கேவும் ஸ்டாண்டர்ட் காப்பாற்றினாங்க. சவுத் ஆஃப்ரிக்கா கூட லீக் மேட்ச்சில் வந்து தோத்தானுங்க. இந்த மாதிரி எல்லா டீமும் தோத்து கேவலமான கிரிக்கெட்டை ஃபுல்லாக ஆடிட்டு இருந்தாங்க. ஸோ தே டிசர்வ் டு லூஸ் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இந்தியாவுக்கு வந்துட்டு ஒரு 20% 10% கூட இந்த டீம் வந்து ஒரு நிகராக வரவே இல்லை. ஸோ பேத்தட்டிக் கிரிக்கெட் ஃப்ரம் நியூசிலாண்டு. பேத்தட்டிக்னு பேசுகிறப்போ இன்னொருத்தர் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு வேர்ல்டுலேயே ஃபஸ்ட்டு வேர்ல்டு கப் ஜெயிச்சதுக்கப்புறம் கேப்டனை வந்துட்டு வெளியேற்ற போகிற ஒரு டீம் வந்து எனக்கு தெரிஞ்சு இந்தியா தான் நினைக்கிறேன். தயவு செய்து உங்கள் கான்ட்ரிபியூஷனுக்கு ரொம்ப நன்றி. நீங்கள் வந்து போயிட்டு வாங்க, அந்த பிளேஸை வேறு யாருக்காவது கொடுங்க. அங்கே பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ரேயஸ் ஐயர் மாதிரி ஒரு நல்ல கேப்டன், நல்ல பேட்ஸ்மேன், நல்ல மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன், நல்ல ஃபீல்டர் ஒருத்தர் ரெடியாக இருக்காரு. அதாவது சொந்தமாக யோசிக்கக்கூடிய ஒரு ஆள், மூளை யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆள் இருக்காரு. நீங்கள் தயவுசெய்து போயிட்டு வாங்க. நீங்கள் போயிட்டு வந்து ஐபிஎல்ல போயிட்டு மும்பை இந்தியன்ஸ் கூட நீங்கள் கேப்டன்சி பண்ணுங்க. அங்கே போனால் ஹர்திக் பாண்டியா இருப்பான், அவன் தலையில தட்டி அனுப்பான், போட அந்த பக்கம் நான் இங்கே கேப்டன்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன், எனக்கு இங்கே மட்டும் தான் கொடுக்குறாங்க, நீ இங்கே வந்துட்டியா அப்படின்னு சொல்லி அந்த ஆள் வந்து அடிப்பான். ஸோ எனக்கு தெரிஞ்சு ஸ்கை ஒன்றுமே பண்ணல, நோ கான்ட்ரிபியூஷன். சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா ஃபைனல்ஸில் வந்துட்டு சில கேப்டன்ஸ்லாம் பெர்ஃபார்ம் பண்ணல. ரோஹித் சர்மா போன வேர்ல்டு கப்பில் பெர்ஃபார்ம் பண்ணல, தோனி அந்த வேர்ல்டு கப்பில் பெர்ஃபார்ம் பண்ணல அப்படின்னு. அவங்களா மற்ற மேட்ச்சில் பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க, ஏதாவது 2-3 மேட்ச்லேயே ஆகுது. ரோஹித் சர்மாலாம் போன வேர்ல்டு கப்பில் ஃபுல்லாக பெர்ஃபார்ம் பண்ணார், ஃபைனல்ஸில் மட்டும்தான் பண்ணல. ஆனால் இந்த ஆள் எதுலையுமே பண்ணல. யூஎஸ்ஏ கூட ஸ்டார்டிங்கில் ஒன்று அடித்தான், அதை வச்சுக்கிட்டு பேசுகிறானுங்க. இன்னும் யூஎஸ்ஏ கூட அடிக்கலைன்னா நம்ம இந்த செமிஃபைனல்ஸே வந்திருக்க மாட்டோம், சூப்பர் 8 வந்திருக்க மாட்டோம். நன்றி, வணக்கம். எனக்கு வந்து அதுதான், ஒருவேளை சூரியகுமார் யாதவ் ஆஸ் அ பிளேயர் வித்தவுட் கேப்டன்சி திங் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாரா அப்படின்னா வந்து இப்போ போன ஐபிஎல்ல ஒரு ரெக்கார்டை பண்ணாரு. ஸ்டார்டிங்லேருந்து நடந்து முடிஞ்ச எல்லா மேட்ச் வரைக்குமே எல்லா மேட்ச்லேயும் 25+ ஸ்கோரு, எல்லா மேட்ச்லேயும். ஓகேங்களா, அந்த ரெக்கார்டை வந்து பீட் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா ரொம்ப டவுட்டு. ஓகே, ஆனால் அதான் ஒரு பிளேயராக ஹீ கேன் பேட் வெரி வெல் தேன் ஆஸ் அ கேப்டனான்னு எனக்கு தோணுது. ஏன்னா கொலாப்ஸ் இந்த நீங்க சொன்ன மாதிரி அந்த யூஎஸ் மேட்சை மட்டும் நீங்க எடுத்துட்டு பாத்தீங்கன்னா பெருசா எந்த டீம் கூட எந்த மேட்ச்லயும் ஆடவே இல்லை. ஸ்கை நேத்திக்கு வந்த உடனே அவுட், முதல் பால் அந்த ஸ்கூப் ஷாட், அந்த ஷாட் எனக்கு சிரிப்பாயிருச்சு. நல்ல வேளை மேட்ச் நல்லா போச்சு. ஒருவேளை இந்தியா ஸ்ட்ரகிள் ஆயிட்டு இருக்கு, அப்போ வந்து நீ இந்த மாதிரி ஆடி அவுட் ஆனா உன்னை பிரிச்சிருப்பாங்க, அப்படியே வந்து அந்த ஆடியன்ஸ் கேட்ட அப்படியே திறந்து விட்டுருப்பாங்க, நீங்க போய் மற்ற வேலையை பார்த்துக்கணும். வந்த உடனே ஒரு மாதிரி லேம் ஷாட்ல அவுட் ஆனதா இருக்கட்டும், இல்லைன்னா எந்த டீம் கூட பெர்ஃபார்ம் பண்ணவே இல்லை. நீங்க வந்து பாத்தீங்கன்னா அதாவது இந்த ரொம்ப கம்மி ஸ்ட்ரைக் ரேட் 25-30 அடிச்சிருப்பாரு. ஆனா அது ஸ்கையோட கேலிபருக்கு அதெல்லாம் சுத்தமா பத்தாது. முக்கியமா பிரஷர் சிச்சுவேஷன்ல ஒரு கேப்டனா வந்து லீட் பண்ண மாதிரி எனக்கு தெரியவே இல்லை. ஒரு கேப்டனாவும் நல்லா இல்லை. அதாவது ஒரு கேப்டனா வந்து பயங்கரமா அப்படியே துரிதமா அப்படியே முடிவெடுத்தாங்க. ஏகப்பட்ட முட்டாள்தனமான முடிவுகள் நிறைய எடுத்திருந்தாரு. ஒரு ஃபீல்டிங் நிக்க வைக்கிற பொசிஷன்ஸ் நிக்க வைக்கிறதா இருக்கட்டும், பவுலிங் ரொட்டேஷனா இருக்கட்டும், அது எல்லாமே ரொம்ப மோசமா நிறைய மேட்சஸ் வந்து பண்ணியிருந்தாரு. இதெல்லாம் தாண்டி இந்த டீம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டானுங்க, அதனால ஸ்கை தப்பிச்சாரு, இல்லைன்னா முடிஞ்சிருக்கும். அதான் அந்த 2021 T20 வேர்ல்ட் கப் எப்படி ஆரன் ஃபின்ச் கேப்டன் வந்து வின் பண்ணாரோ அந்த மாதிரி இவன் நீ தாண்டா டீமை எடுத்துட்டு போகணும், டீம்லாம் சேர்ந்து உன தூக்கிட்டு போறாங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. எங்கேயுமே பெர்ஃபார்ம் பண்ணல ப்ரோ. எனக்கு ரொம்ப என்ன சொல்றது, ஏதாவது இப்போ அபிஷேக் சர்மாக்காச்சும் ஒரு ஃபைனல் கிடைச்சது. அபிஷேக் சர்மா ஜிம்பாப்வே கூட ஆனாரு, ஃபைனல்ல ஆனாரு. நீ யூஎஸ் தவிர வேற எந்த டீம் கூட ஆடி இருக்க? ஸோ இதான் தான் மக்களே இந்த மேட்சை பற்றின எங்களுடைய வந்து கருத்துக்கள். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மொத்தமாக ஓவராலாக இந்த வேர்ல்ட் கப் வந்து எப்படி இருந்துச்சுன்றதை பற்றி வந்து பேச போகிறோம். அது வந்து இன்னொரு வீடியோவாக வரும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வேர்ல்ட் கப் எடிஷன் வந்து முடிஞ்சு அதுக்கப்புறம் ஐபிஎல் எடிஷன் வந்து ஆரம்பிக்கும். ஐபிஎலுக்கு வந்துட்டு ஏகப்பட்ட வீடியோஸ் வந்து யோசிச்சு வச்சிருக்கோம். சொந்தமாக யோசிக்கல, மற்ற சேனலில் வந்து அந்த தமிழ் கிரிக்கெட் நியூஸில் வந்து நிறைய கவுண்ட் ஒன்லாம் போடுவாங்க, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி மற்ற இந்த சேனல்லையும் பெருசாக போட்டு நான் பார்த்து கிடையாது. அதெல்லாம் நம்ம ஏன் போடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஐடியா எடுத்து சரி நம்ம அதை பண்ணலாம்னு சொல்லி யோசிச்சு வச்சிருக்கோம். அதுக்கான கண்டென்ட்லாம் வந்து ரெடி ஆகிட்டு இருக்குது. ஸோ அது வந்து வீடியோஸ் வந்து தொடர்ந்து அப்படியே சரசரசன்னு வந்துகிட்டே இருக்கும் அடுத்த ஒரு 15-20 டேஸில். ஸோ எல்லாத்துக்கும் வந்து பார்க்கணும் அப்படின்னா சேனலுக்கு 2 சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்ஸ்டாகிராமுக்கு போயிட்டு 2 பேஜ் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. எல்லாமே ஷார்ட்ஸ் வீடியோ, ரீல்ஸ் வீடியோன்னு சொல்லிட்டு மேட்ச் முடிஞ்சவொடனே டக்குன்னு எல்லா இடத்துலையும் வரும். ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மேட்சை பற்றி, இந்த டோர்னமெண்ட்டில் இந்தியா எப்படி பெர்ஃபார்ம் பண்ணாங்கன்றதை பற்றி வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோவோட உங்களுக்கு வந்து மீட் பண்ணுறோம். பாய் பாய்.